நம்ம எல்லாரும் கண்களை மூடி கொஞ்சம் நேரம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் இந்த காலை நேரத்தில் தேவ சபையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி அவரை ஆராதிக்கும்படியாய், அவரை உயர்த்தும்படியாய், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் கொடுத்த நல்லவற்ற இந்த சிலாக்கியத்திற்காக பாக்கியத்திற்காக நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து அப்படியே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்லவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இரக்கமுள்ளவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். போதுமானவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே, கடந்த வாரங்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய வாரத்திலும் கூட தகப்பனே உம்முடைய பரிசுத்த திருச்சபையிலே வந்து எங்களை நிறுத்தி உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உம்முடைய நாமத்தை உயர்த்த இது கொடுத்த நல்ல இந்த அளவற்ற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் நேரம் வாய்களை திறந்து அப்படியே நம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் போதுமானவர், நீர் இன்றும் ஜீவனோடு இருக்கிறவர், எங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறவர், எங்களுக்காக தகப்பனே அந்த கல்வாரி சிலுவையிலே ஆண்டவரே ஒரு பலியற்ற ஆண்டவரே ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு பலியாக, ஆண்டவரே ஒரு பழுதற்ற பலியாக நீர் மாறினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக எங்களுக்காக நீர் ஆண்டவரே கல்வாரி சிலுவையில் இரத்தத்தை சிந்தி அந்த பாவத்தை ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மீட்டெடுத்து, பாவத்திலே மரித்திருந்த எங்களை மீட்டெடுத்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த விலையேறப்பெற்ற மீட்புக்காக, நீர் எங்கள் வாழ்க்கையில் கொடுத்த விலையேறப்பெற்ற இந்த மீட்பிற்காக, அளவற்ற கிருபைகளுக்காக ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைபடாது. ஆண்டவரே, கடந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் தடைபட்டு நின்ற காரியங்கள் எல்லாம் தகப்பனே இந்த காலை ஆராதனையிலே ஸ்தோத்தரிக்கிற நேரத்தில் தாமே ஆண்டவரே எல்லா தடைகளை நீக்கி போடுகிறவர், எங்களுக்கு முன்பாக நீர் கடந்து சென்று எல்லா விதமான பாதைகளை நீர் சேவைப்படுத்த போறதற்காக நாங்கள் மனதாரும் நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே, இந்த ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை வந்து தங்க போறதற்காக நாங்கள் மனதாருமே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, வருகிற சிறியவர் முதல் பெரியவர் வரை ஆண்டவரே உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் தகப்பனே உம்முடைய அபிஷேகத்தினால், உம்முடைய அன்பினால், உம்முடைய அரவணைப்பினால், உம்முடைய பிரசன்னத்தினால் ஆண்டவரை நீர் மூட போறதற்காய் மனதாரோமே நாங்கள் துதிக்கிறோம். அப்பா, ஆவியானவரே நாங்கள் வரவேற்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ள போறதற்காய் நாங்கள் மனதாரோமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். பாடல் வேலை, ஆராதனை வேலை, ஆண்டவரே செய்தியின் வேலை, முடிவு ஜெபம் எல்லாவற்றிலும் தகப்பனே உம்முடைய மாறாத பிரசன்னம் தங்கி தாபரிக்க போறதற்காய் நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, பாரத்தோடு கவலைகளோடு ஆண்டவரே இருதயத்தில் பலதரப்பட்ட கேள்விகளோடு ஆண்டவரே எண்ணங்களோடு வருகிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் விடுதலையை கொடுத்து, அவருடைய எல்லா விதமான கேள்விகளுக்கும் தகப்பனே செய்தியின் வேலையிலே பதிலை கொடுத்து ஆண்டவரே ஒவ்வொரு ஜனத்தையும் தகப்பனே உம்முடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் நீர் நிறைத்து அனுப்ப போறதற்காய் ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, ஆண்டவரே எங்களுடைய வாயிலிருந்து துதியை உண்டு பண்ணுகிற தேவன் அப்பா, உம்மை துதிக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா மதில்கள், எல்லா எரிகோ மதில்கள் இடிந்து விழப்போறதற்காக நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, உம்மை ஆராதிக்கிற நேரத்தில் தாமே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில தடைபட்டு நிற்கிற எல்லா விதமான ஆசீர்வாதங்கள், தடைபட்டு நிற்கிற எல்லா விதமான காரியங்களிலும் இருந்தும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை நேரத்தில் ஒரு விடுதலை நீர் கொடுக்க போறதற்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நம்ம எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த நாள் இந்த காலை நேரத்தில் ஸ்தோத்திரிக்கிற நேரத்தில் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா விதமான தடைகளை நீக்கி போட அவர் போதுமானவர். இன்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய அவர் போதுமானவர். இன்று ஒரு அதிசயம் செய்ய அவர் போதுமானவர். இன்று ஒரு பெரிய ஒரு வாசலை உங்களுக்காக, நன்மை என்கின்ற வாசலை திறக்க அவர் போதுமானவர். ஆனபடினால் நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் வழிநடத்தின அதே தேவன் இன்று உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வனாந்தர பாதையிலே, நீங்கள் போகிற பாதையிலே உங்களை ஜெயமாய் நடத்தவர் போதுமானவர், வெற்றியாய் நடத்தவர் போதுமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்மை நாங்கள் புகழுகிறோம். 10,000களில் சிறந்தவரே, அழகுள்ளவரே, சௌந்தரியம் உள்ளவரே, வாக்கு மாறாதவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு இந்த காலை நேரத்தில் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். தகப்பனே, ஆவியானவரே, உம்மை துதிக்க, உம்மை பாட, உம்மை உயர்த்த நீர் கொடுத்த விலையேறப்பெற்ற ஜீவனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த ஆலயம் முழுவதும்
முழுவதும் உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய அபிஷேகத்தினால் நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய மகிமையினால் நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த ஆலயம் முழுவதும் அப்பா உம்முடைய கிருபையினால் நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆலயம் முழுவதும் தகப்பனே உம்முடைய அன்பினால் நீர் நிரப்பும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் ஆண்டவரே உம்மிலே நிலைத்திருந்து அன்பிலே வல்லவர்களாக மாறும்படி ஆண்டவரே உம்முடைய கல்வாரி சிலுவையில் நீர் எங்களுக்காக கொடுத்த விலையேறப்பட்ட இரத்தத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே இன்னும் இருளில் இருக்கிற ஜனங்களை ஒளியினிடத்திற்கு கொண்டு வரக்கூடிய கருவிகளாக வருகிற காலத்தில் எங்களை நீர் மாற்ற போறதற்காக ஆவியானவரே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. தடைகளை நீக்கி போடுகிறவர் எங்களுக்கு முன்பாக கடந்து சென்று எல்லா கரடு முரடான பாதைகள், கோணலான பாதைகள் எல்லாவற்றையும் நீர் செவ்வையாய் நேர்த்தியாய் மாற்ற போறதற்காய் உம்மை நாங்கள் நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆசீர்வாதமாய் கொடுத்த மனமகிழ்ச்சியின் இந்த காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, என் ஆராதனையின் ஆரம்பம் முதல் முடிவு வரை ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் உம்முடைய அன்பு இருக்கும்படியே நாங்கள் செபிக்கிறோம். பாடல் வேலை, ஆராதனை வேலை, செய்தியின் வேலை, முடிவு ஜெபம் எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை தங்கி தாபரிக்கட்டும். ஆயத்தமாகி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் துரிதமாய் நீர் அழைத்து கொண்டு வாரும் ஆண்டவரே. இந்த நாளில் இந்த காலை நேரத்தில் ஆரம்ப ஜெபத்திலே உம்முடைய ஆலயத்தில் வந்து தங்கி இருக்கிற ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இது பெரிய அற்புதங்களை செய்ய போறதற்காய் நாங்கள் மனதாரோமே நாங்கள் துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மீதியான நேரம் முழுவதும் நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய திரு கரத்திலே நாங்கள் தருகிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் அல்ல, எங்கள் மாம்சம் அல்ல, உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே உம்முடைய ஆவிகளை கொண்டு நீர் நடத்த போறதற்காய் நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய சுயமோ மாம்சமோ வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களுக்குள்ளாக இருந்து ஆண்டவரே திட்டமும் தெளிவும் எங்களோடு நீர் பேச போறதற்காய் நாங்கள் ஆசையோடு நாங்கள் காத்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, சத்தியத்தின் மூலமாக அறிந்து கொண்டு ஆண்டவரே சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே சத்தியத்தை நாங்கள் முழுமையுமாக அறிந்து கொண்டு அதிலிருந்து ஒரு விடுதலை எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே இந்த ஆராதனையில எங்களுக்கு கொடுக்க போறதற்காய் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு ஆண்டவரே ஜனங்களும் குடும்பமாக உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்ய போறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, வருகிற ஒவ்வொரு ஜனங்கள் ஆண்டவரே ஆசையாய் ஆவலாய் சீக்கிரமாய் நேரத்தோடு உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை ஆராதித்து ஆண்டவரே உமக்குள்ளே மகிழ்ந்து களி கூர்ந்து ஆண்டவரே உம்முடைய கிருபைகளை முழுமையுமாய் பெற்றுக்கொள்ள இந்த பிள்ளைகளை துரிதமாய் அழைத்து கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஒரு திரள் கூட்ட அறுவடை நீர் எங்கள் ஆலயத்திற்காக நீர் வைத்திருக்கிறீர். வருகிற காலங்களிலே நாங்கள் முழுமையுமாய் அதை பெற்று தகப்பனே என்னுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி உம்மை ஆராதிக்கக்கூடிய கிருபைகளை வருகிற நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில கொடுக்க போறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. மீதியான நேரம் முழுவதையும் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் மாத்திரம் வழி நடத்தும் மீன்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் எல்லாரும் இந்த நாளிலும் சில பாடல்களை நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லாரும் சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லாரும் சத்தமாக ஒரு முறை அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா இன்னொரு முறை சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. இந்த காலை நேரத்தில் உங்களை எல்லாம் பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்கள், இந்த காலையிலே உங்களை பார்ப்பதில் ரொம்ப மகிழ்ச்சின்னு சொல்லுங்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில பாடல்களை நாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நம்ம பாடப்போகிறோம். பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தர் உங்களை நடத்துவார். அல்லேலூயா. நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடல், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார், பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்வோம் என்று சொல்லி இந்த பாடலை கூட நாம் பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார்,
பிறருக்கு கொடுக்க வைப்பார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். சொல்லுங்க, பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். ஆமென். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5 அப்பங்களை 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். ஆமென். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். ஆமென். மீதம் எடுக்க வைப்பார். ஸ்தோத்திரம். பிறருக்கு கொடுக்க வைப்பார். இன்னொரு முறை சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். ஆமென். மீதம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. பிறருக்கு கொடுக்க வைப்பார். பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே, பொன்னோடும் பொருளோடும் புறப்பட செய்தாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பலவீனம் இல்லாமலே பாதுகாத்து நடத்தினாரே. பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். ஆமென், ஆமென், ஆமென். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுங்க. திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென். தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. பிறருக்கு கொடுக்க வைப்பார். காடைகள் வரவழைத்தார், மன்னாவால் உணவளித்தார். சொல்லுவோம். காடைகள் ஆமென். மன்னாவால் உணவளித்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். கற்பாறையை பிளந்து தண்ணீர்கள் ஓட செய்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென். தேவைகளை சந்திப்பார். ஆமென், ஆமென். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். ஆமென். நீடிய ஆயுள் தந்து நிறைவோ
நிறைவோடு நடத்திடுவார். சொல்லுங்க, நீடிய ஆயுள் தந்து நிறைவோடு நடத்திடுவார். முதிர் வயதானாலும் பசுமையாய் வாழச் செய்வார். முதிர் வயதானாலும் நம்மை பசுமையாய் வாழச் செய்வார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார். அல்லேலூயா. தேவைகளை சந்திப்பார். ஆமென். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கெம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு, கெம்பீர சத்தத்தோடு ஆரவார முழக்கத்தோடு, ஆமென். தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். சொல்லுங்க, தெரிந்து கொண்ட தம் மக்களை தினமும் நடத்தி சென்றார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். சொல்லுங்க, திருப்தியாக்கி நடத்திடுவார். ஆமென். தேவைகளை சந்திப்பார். ஆமென். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார். கர்த்தர் என்ன எல்லா நாட்களிலும் திருப்தியா நடத்திக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்றவங்க நல்லா கையை உயர்த்தி அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா நேரத்திலையும் கர்த்தர் என்னை திருப்தியா நடத்திக்கிட்டு இருக்கிறார். சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் உங்களை திருப்தியா நடத்துவார், திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். என் வாழ்க்கையில் என் வருமானத்தில் மீதமே எடுக்க முடியலன்னு சொல்கிறவங்க கை உண்மையாக அலையிலேயே சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. உங்களை மீதம் எடுக்க வைப்பார். அல்லேலூயா. மீதம் எடுக்க வைப்பார். 5 அப்பங்கள் 2 மீன் 5000 பேர் திருப்தி அடைந்த பிறகு மீதம் எடுக்க வைப்பார். ஒருவேளை மீதம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் உங்களை மீதம் எடுக்க வைப்பார். இன்னொரு பாடலை நாம் பாடப்போகிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன் என்று சொல்லி நம்ம பாடலை பாடி உண்மையாக ஒரு ஆராதனையின் மனநிலையோடு நாம் பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் என்று சொல்லி எல்லாரும் நல்ல கைகளை தட்டி நல்ல வாயை திறந்து நீங்கள் உற்சாகமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அல்லேலூயா. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். பாடுங்க. வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். சொல்லுவோம்.
பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆமென், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆமென், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆமென், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆமென், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், சோத்ரம், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆமென், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே, நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், காண்பவரை நான் ஆராதிப்பேன், காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆமென், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்ம ஆராதனை பகுதிக்குள்ளாக நம்ம செல்ல போகிறோம். 34ஆம் சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க எல்லாரும். 34ஆம் சங்கீதம், 34ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். நல்ல சத்தமா. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என்ன இருக்கும், என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படி சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. எந்த காலத்திலையும். அல்லேலூயா. உண்மைதானா? உண்மையா கர்த்தரை எந்த காலத்திலையும் ஸ்தோத்தரிச்சிருக்கீங்களா? பணம் இருக்கும்போது, பணம் இல்லாத போது, கவலை, கண்ணீர், பாடுகள்,
எல்லா நேரத்திலையும் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அவ்வளோ பெரிய ஒரு ஆயுதம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த பாடுகளுக்காக ஸ்தோத்திரம் இல்லை, பாடுகளுக்கு பிறகு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரித்தேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் பண்ணி பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பெரிதாக இருக்கும், கர்த்தருடைய நன்மை உங்களுக்கு பெரிதாக இருக்கும். அது மாத்திரமல்ல, 34ஆம் சங்கீதத்தினுடைய 4வது வசனத்தை வாசிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன். இந்த காலை நேரத்தில் நீங்க கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்க. ஏதோ ஒரு பயம் உங்க வாழ்க்கையில இருக்கலாம், ஏதோ ஒரு பயம் எதிர்காலத்தை குறித்து, உங்க வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய சரீரத்தின் ஆரோக்கியத்தை குறித்து. நீங்க எந்த பயத்துல நீங்க இருந்தாலும் சரி, கர்த்தரை தேடி வந்தபடினால எல்லா பயத்துக்கும் கர்த்தர் நீங்களாக்கி விடுவிக்க போறார். அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்டு விடுவிக்க போகிறார். அல்லேலூயா. அடுத்தபடியா 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. நான் உங்களை சொல்றேன், இந்த காலையிலே சரியான நேரத்தில் வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறீங்க. நம்ம எத்தனையோ முறை சொல்றோம், ஜனங்களை சீக்கிரத்தில் வாங்க, நேரத்தில் வாங்கன்னு சொல்லி. அதை அசட்டை பண்றாங்க. ஆனால் நீங்கள் இன்னைக்கு நேரத்தோடு வந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்களுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுவாராம். அல்லேலூயா. சில நேரங்களில் சில தோல்விகள், சில அவமானங்கள் வரும்பொழுது நம்ம முகம் கூனி குறுகி போகுது. இப்போ கடந்த நாட்களில் தமிழகத்தின் தேர்தல் பார்த்தீங்க. முன்னாள் முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்வி பெற்றவனுடைய முகத்தை வாடினதை நம்ம பார்த்து என்ன பண்ணுறோம், எல்லாரும் வாடி போயிட்டோம். சீமான் அழுகிறத பார்த்து. அப்போ சில நேரங்களில் நம்முடைய முகத்தில் சில வாடல் வருது, அப்போ எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ நான் இன்னைக்கு உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த காலையில் தேவ சமூகத்தில் ஆராதிப்பது வந்திருக்கிற உங்களுடைய முகத்தில் ஒரு பிரகாசத்தை கர்த்தர் கொடுக்க போறார். அல்லேலூயா. பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்கள் முகத்தில் நிச்சயமாக ஒரு பிரகாசம் வரப்போகிறது. அது மாத்திரமல்ல, உங்கள் முகங்கள் வெட்கப்படாது. இதுதான் நான் சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். அதனால் இப்படி நிறைய இந்த 34ஆம் சங்கீதத்தில் சில நிறைய வார்த்தைகள் உண்டு. இன்னும் நிறைவாக ஒரு வார்த்தையை சொல்லி நம்ம ஆராதிக்க போகிறோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா 17வது வசனத்தை கூட ஒருத்தர் வாசிங்க. 17. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவருடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுவார். எல்லாரும் எழுந்து நில்லுங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் இருக்கிற எல்லா உபத்திரவங்களுக்கும் கர்த்தர் உங்களை நீங்களாக்கி விடுவிக்க போகிறார். அதனால எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிருங்க, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லி, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லி, இந்த நாளில் நீங்கள் நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் ஒரு புதிய கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி கொண்டு இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு புதிய முதலமைச்சர் பதவி இருக்க போகிறாங்க. உங்களுடைய ஆராதனை துதி ஸ்தோத்திரத்தில் ஒரு தேவன் மகிமைப்பட்டு இந்த நாட்களில் கர்த்தர் இந்த தமிழகத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். அதனால இந்த இடத்துல ஆராதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் மிகப்பெரிய நன்மைகளை செய்ய போகிறார், மிகப்பெரிய உயர்வுகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, மகிமையுள்ளவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நல்லவரே, வல்லவரே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவை நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி எல்லாம் உங்களுடைய வாயின் துதி சத்தங்களை அப்படியே உயர்த்த ஆரம்பிங்க. யாரும் மௌனமாய் நிற்காதபடி நல்ல உங்களுடைய வாய்களை விரிவாய் திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய கம்பீர சத்தத்தினால, உங்களுடைய ஆராதனையின் சத்தத்தினால, உங்களுடைய ஆராதனையின் துதி ஸ்தோத்திரத்தினால தேவன் மகிமைப்படும்படியாக, தேவன் தம்முடைய மகத்துவத்தை விளங்க பண்ணும்படியாக, தேவன் தம்முடைய கரத்தை நம்முடைய நாட்டில் உயர்த்தும்படியாக ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, எல்லா ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய கம்பீர ஆர்ப்பரிப்பின் சத்தத்தினால, உங்களுடைய கம்பீர ஆர்ப்பரத்தின் வல்லமையினால
ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உங்களுடைய துதி ஸ்தோத்திரத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். உங்களுடைய துதி ஸ்தோத்திரத்தில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போகிறார். எல்லாம் உங்களுடைய வாய்கள் அப்படியே ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கட்டும். ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. சேனைகளின் கர்த்தாவே உமக்கு நன்றியப்பா. சர்வ வல்லமுடையவரே உமக்கு நன்றியப்பா. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே உமக்கு நன்றியப்பா. கர்த்தாவே நீ நல்லவர் வல்லவர், நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றியப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அன்பு நிறைந்த தேவனாகிய கர்த்தாவே, அதிசயங்களை செய்கிற கர்த்தாதி கர்த்தாவே, நன்றியப்பா நன்றியப்பா. எல்லா கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. உங்களுடைய கைகள் இந்த பரிசுத்த ஸ்தலத்தில், இந்த ஆராதனை ஸ்தலத்தில் உயர்ந்திருக்கிற இந்த நேரத்தில் என் ஜனங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துவேன்னு சொல்லுகிறார். தமிழகத்தில் ஒரு உயர்வை கட்டளையிட போகிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, கிருபையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கமுள்ள தேவனாகிய கர்த்தாவே, அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, சேனைகளின் கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மகா பரிசுத்தமுடையவரே உமக்கு நன்றி என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. சொல்லுங்க, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. சொல்லுங்க, ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. சொல்லுவோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். சொல்லுங்க, ஆத்துமா கர்த்தருக்குள் மேன்மை பாராட்டும், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். இணைந்து துதித்திடுவோம், அவர் நாமம் உயர்த்திடுவோம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. சொல்லுங்க, ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. சொல்லுவோம், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்தரிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என்னாவில் ஒளித்திடுமே. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. துணை வேண்டி நான் மன்றாடினேன், மறுமொழி பகர்ந்தார் அவர் எனக்கு. எல்லாவித அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார். சொல்லுங்க,
ஆமென். அவர் என்னை விடுவித்தார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. சோத்ரம். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. சொல்லுங்க. கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. இந்த கவியை நீங்க உணர்ந்து பாட போறீங்க. நம்ம 34ஆம் சங்கீதத்துல இப்ப நம்ம வாசித்தபடி அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. அதை தான் இந்த வரியா எழுதியிருக்கிறாங்க ஐயா பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள். நோக்கி பார்த்தேன், முகம் மலர்ந்தேன், அவமானம் அடையவில்லை, கூவி அழைத்தேன், நான் செவி சாய்த்து பயன் நீக்கினார் அப்படின்னு சொல்லி, இந்த பயம், அது பயன் அல்ல, பயம் நீக்கினார். அதில் பயன் அப்படின்னு இருக்கும், அது தவறாக இருக்கும். அதனால செவி சாய்த்து பயம் நீக்கினார். அல்லேலூயா. என் பயத்தெல்லாம் கர்த்தர் நீக்க போறாருன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. என் முகத்தெல்லாம் மலர செய்ய போறார். அல்லேலூயா. ஆமா, முகத்தை எல்லாம் மலர செய்வார், முகத்தை பிரகாசம் அடைய செய்வார். அவமானம் அடைய விடவில்லை. உங்களை கர்த்தர் ஒரு நாளும் அவமானம் அடைய விட மாட்டார். நான் உங்களை பார்த்து சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு அவமானம் வருதுன்னா, அந்த அவமானம், அந்த வெட்கத்துக்கு பதிலாக ரெண்டத்தினியான பலனை தான் கர்த்தர் வைப்பார். அல்லேலூயா. நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சில அவமானங்கள், சில நிந்தைகள், சில வேதனைகள் உங்க வாழ்க்கையில இருக்கலாம். கர்த்தர் அந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற போகிறார். அதனால என்னோடு சேர்ந்து இந்த பாடல் ரொம்ப எளிமையான ராகத்தில் இருக்குது, அதெல்லாம் ஈஸியாக பாடலாம். நீங்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்து பாடுங்க பாப்போம். நோக்கி பார்த்தேன், முகம் மலர்ந்தேன், அவமானம் அடையவில்லை, கூவி அழைத்தேன், நான் செவி சாய்த்து பயம் நீக்கினார்னு சொல்லி இந்த பாடலை பாடி நம்முடைய ஆராதனையை கூட நம்ம நிறைவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. நோக்கி பார்த்தேன், முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை. சொல்லுங்க. நோக்கி பார்த்தேன், முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை, கூவி அழைத்தேன், நான் செவி சாய்த்து பயம் நீக்கினார். கூவி அழைத்தேன், நான் செவி சாய்த்து பயம் நீக்கினார். நோக்கி பார்த்தேன், நோக்கி பார்த்தேன், முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை. நோக்கி பார்த்தேன், முகம் மலர்ந்தேன், அவமானம் அடைய விடவில்லை, கூவி அழைத்தேன், ஆமென், செவி சாய்த்து பயம் நீக்கினார். அல்லேலூயா. கூவி அழைத்தேன், செவி சாய்த்து பயம் நீக்கினார். ஆனந்தமே பேரின்பமே ஆடலுடன் புகழ் பாடுவோமே. 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 நல்லவர் வல்லவர் காண்பவர் காப்பவர் கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. ஆமென். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோஸ்தரிப்பேன் சோஸ்தரிப்பேன். அவர் புகழ் எப்பொழுதுமே என் நாவில் ஒலித்திடுமே. அப்படியே ஒரு 2 நிமிடம் மாத்திரம் நீங்க நன்றி சொல்லுங்க.
இந்த மே மாதத்திற்காகவும் இந்த மே மாதத்தின் இந்த 2வது வாரத்திற்காகவும் நீங்கள் ஆண்டவரிடத்தில் நன்றி சொல்லுங்கள். எத்தனை பிரயாணங்கள், எத்தனை போக்குவரத்துகள், எத்தனை சூழ்நிலைகளை கர்த்தர் உங்களை பாதுகாத்தார். வெயிலின் கொடுமையிலிருந்து நம்மளை பாதுகாத்தார். ஆங்காங்கே நல்ல மழைகளை பெய்து காலங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி கொண்டிருக்கிறார். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்கி இருக்கிறார். அவர் தம்முடைய மகிமையும் தம்முடைய கிருபையும் இந்த தேசத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதில் எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறது நன்மை, நீர் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறது ஒரு நன்மை. நீர் எங்களுக்காக அதிசயத்தை செய்ய போறீங்க, நீர் எங்களுக்காக அற்புதத்தை செய்ய போறீங்க, நீர் எங்களுக்காக உம்முடைய மகிமையை வெளிப்படுத்த போறீங்க, நீர் எங்களுக்காக உம்முடைய கிருபையை வெளிப்படுத்த போறீங்க, நீர் எங்களுக்காக உம்முடைய சமாதானத்தையும் சத்தியத்தையும் நீங்க வெளிப்படுத்த போறீங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கத்தின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உமக்கு நன்றி என்று சொல்லி நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இரக்கத்தின் தேவனாகிய கர்த்தாவே, அபிஷேகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, எல்லா நுகங்களை முறித்து போடுகிற கர்த்தாவே, கரம் பிடித்து நடத்துகிறவரே, கைவிடாத கண்மலையே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய கிருபை, இரக்கம், சமாதானம் இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் நிரப்புவதாக, உம்முடைய தயவு நிரப்புவதாக, உம்முடைய இரக்கம் சமாதானம் நிரப்புவதாக என்று சொல்லி இந்த நாள்ல மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த பாடல் வேலையிலும் ஆராதனை பகுதியிலும் நீங்க மகிமைப்பட்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய எல்லா துதி ஸ்தோத்திரத்தை நீங்க நோவாவின் பலிதனை சுகந்த வாசனையை ஏற்றுக்கொண்டது போல நீங்க ஏற்றுக்கொள்வீராக. உங்களுடைய பரிசுத்த கரத்துக்குள் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்து மூலமா எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்களை ஏற்றுக்கொள்ளுங்க எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமே. நல்ல சத்தமா கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோம். ஆமே. நல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது இப்பொழுது வேத பாடம் வாசிக்கப்படும். நல்ல வேத பாடம் வாசிக்கிறவங்க நீங்கள் முன்னாடி வாங்க. முதலாவது வேத பாடம் வாசிக்கப்படும். அதற்கு பிறகு மாறி மாறி சங்கீத பகுதி உண்டு. வேத பாடம் வாசிக்கிறவங்க நீங்கள் முன்னாடி வாங்க. ஸ்தோத்திரம். இன்று வாசிக்கும்படியாய் குறிக்கப்பட்ட வேத பாடம் பிரசங்கி எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. பக்கம் எண் 793. 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 12 வரை. ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு. கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு. இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு. புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு. கற்களை எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு. தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு. தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு. காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு. மௌனமாயிருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு. யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். குறிக்கப்பட்ட வேத பாடம் வாசித்தாயிற்று. மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதங்களின் புஸ்தகம் 66வது சங்கீதம்.
சங்கீதம் 66. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பிரமாய் பாடுங்கள். தேவனை நோக்கி, உமது கிரிகைகளில் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறீர்! உமது மகத்துவமான வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள். தேவனுடைய செய்கைகளை வந்து பாருங்கள். அவர் மனுபுத்திரிடத்தில் நடப்பிக்கும் கிரியையில் பயங்கரமானவர். அவர் தம்முடைய வல்லமையினால் என்றென்றைக்கும் அரசாளுகிறார். அவருடைய கண்கள் ஜாதிகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. துரோகிகள் தங்களை உயர்த்தாதிருப்பார்களாக. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஓட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே வைக்கிறார். எங்கள் வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். சர்வாங்க தகன பலிகளோடு உமது ஆலயத்துக்குள் பிரவேசிப்பேன். ஆட்டுக்கடாக்களின் நினைப்புகையுடனே கொழுமையானவர்களை உமக்கு தகன பலியாக இடுவேன். காளைகளையும் செம்மறியாட்டு கடாக்களையும் உமக்கு பலியிடுவேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமல் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமீன். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? சந்தோஷமாக இருக்கிறவங்க நல்லா கைகளை உயர்த்தி அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி என்ன முக்கியமான நாள்? மதர்ஸ் டே. அல்லேலூயா. அவங்க எல்லாம் தாயாக இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எத்தனை பேர் தாயாக இருக்கிறீங்க? தாய்மாராக இருக்கிறவங்க? இல்லை நாங்கள் இன்னும் டீனேஜில் தான் இருக்குன்னு சொல்லி சிலர் கை தூக்க மாட்டேங்கிங்க. கர்த்தர் உங்களை அப்படியே ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நல்ல மதர்ஸ் டே வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் வேதத்தில் தாயின் அன்புக்கு இணையாக கர்த்தராகிய கிறிஸ்துவின் அன்பு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதனால் தாயின் அன்பு அது ஒரு பெரிய ஒரு காரியம். அதனால் ரொம்ப உங்களுக்காக நான் இன்னைக்கு தாய்மார்களுக்காக விசேஷமாக ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான காரியம், பதவியேற்பு. யார்? தமிழ்நாட்டின் முதலமைச்சர். சினிமா நடிகராக இருந்து அரசியல் தலைவராய் மாறி இன்னைக்கு முதலமைச்சராக மாறிவிட்டார். அல்லேலூயா. அதனால் அவர் அருமையான முதல்வர். அவர் திரு ஜோசப் விஜய். எதில் விட்டோம்? ஆமாம், அவர் இன்னைக்கு பதவி ஏற்க போகிறாரு. உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அதுக்கு பதில் சொல்கிறவங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு 100 ரூபா பரிசு. சரியா? பார்ப்போம். நீங்கள் எல்லாம் டிவி பார்க்குறீங்க, அரசியல் அறிவு உண்டு. நான் 3ஆம் வகுப்பு படிக்கும்போதே, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே, அப்போ இருந்தே எனக்கு அரசியல் ஈடுபாடு. அப்போ இருந்தே எல்லா அரசியல் பேப்பர்ஸும் நான் படிப்பேன். அதாவது தினகரன், தினமலர், தினத்தந்தி, இன்னொரு இடத்துல தினமணி, எல்லா பேப்பரும் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிப்பேன். இப்போ நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி, ரொம்ப எளிதான கேள்வி தான். இப்போ இன்றைக்கி விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர் என்று அறியப்படுறாங்க. அவருடைய தாயார் கிறிஸ்தவர், அவருடைய தந்தை கிறிஸ்தவரா தாயார்? சோபா சந்திரசேகர். சோபா தானே கிறிஸ்தவர்னு சொன்னாங்க. அப்பாவா? அம்மா இந்துவா? ஓகே, சரி. எப்படியோ பிறப்பால் அவர் கிறிஸ்தவர் என்று அறியப்படுகிறார். அல்லேலூயா. நல்ல ஒரு கிறிஸ்தவர் நம்முடைய தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க போகிறார். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்சி இருக்கும்.
இன்னைக்கு காலையில் நான் வெளியில் வந்து நிற்கும்போது டென்சி வந்து சொன்னா, அப்போ உங்களுடைய சுய ரூபம் வெளிப்பட்டுட்டு அப்படின்னா, என்ன பாப்பா சொல்கிற அப்படின்னா, இதுதான் டிவி கோடு ட்ரெஸ் கோடுப்பா அப்படின்னா, உங்களுடைய சுய ரூபத்தை காமிச்சிட்டீங்க அப்படின்னா, நான் எதேச்சியாக ட்ரெஸ்ஸை போட அல்லேலூயா, எதேச்சியாக நான் இன்றைக்கி ட்ரெஸ்ஸை போட்டேன். எங்கள் வீட்டம்மா சொல்ல, எப்போவுமே இந்த ட்ரெஸ்ஸை அப்பா போடுவோம், எனக்கு கோபமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி தான் சொல்கிறீங்களே இது வந்து டிவிக்கே ட்ரெஸ் கோடாமா. அல்லேலூயா, எனக்கு தெரியாது மக்களே, நான் எதேச்சியாக போட்டு வந்திருக்கேன். போன வாரம் அப்படி தான் ஆரம்ப பாட்டு வெற்றி கொடி பிடித்திடுவோம் வீர நடை நடந்திடுவோன்னு பாட்டு போட்டேன். அதை யூடியூப்பில் ஒருத்தர் பார்த்துட்டு டிவிக்கேவா நீங்கள் அப்படின்னு கேட்டார். அல்லேலூயா, இன்றைக்கி விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார்னு ஒரு பாட்டு எடுத்து வச்சுருந்தேன். ஆனால் அது டைம் இல்லாதனால பாடலை. இப்படியெல்லாம் இருக்குது. சில நேரங்களில் கத்தர் சில காரியத்தை நேர்த்தியாக அமைப்பார். இன்றைக்கி நீங்கள் வேத பாடம் வாசித்தோம் இல்லையா, கத்தர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் அப்படி தான் நேர்த்தியாக செய்வார். அதனால் அவர் வந்து ஒரு பிறப்பால் ஒரு கிறிஸ்தவர். அதனால் ஜோசப் விஜய் அப்படிங்கிறது பேர் ஒழிக்கும் போது கிறிஸ்துவ மக்களாகிய உங்களுக்கு ஒரு பெருமை, கத்தருக்கு ஒரு மகிமை. அல்லேலூயா. நம்ம கத்தரை ஆசீர்வதிக்கட்டும், அந்த ஆட்சி ஆசீர்வதிக்கட்டும். இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி. இதற்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு கிறிஸ்தவர் கொஞ்ச நாள் ஆட்சி செஞ்சார். யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். டெரராக பார்க்காதீங்க, நடந்த உண்மையை சொல்கிறேன், உண்மைக்கு மாறா இல்லை. அதனால் எப்போவுமே ஒரு அர்ஜென்ட்டுக்காக மொபைல் ஃபோன் ஃபோல்டரில் ஒரு 100 ரூபா வச்சுருப்பேன். அதை நான் பரிசாக கொடுக்க போகிறேன். சொல்லுங்கள் பார்ப்போம். ஏங்க இது என்னங்க அண்ட புழுவாக இருக்குது, தமிழ்நாட்டில் கிறிஸ்தவர் எங்களுக்கு தெரியாமல் ஆட்சி செஞ்சாரா அப்படின்னு நீங்கள் கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு 10 என்றேன், அதுக்குள்ளே தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்தவர் ஆட்சி பண்ணியிருக்கிறார். ஏதாவது கெஸ் இருக்கா? சரி, அந்த பதிலாம் சொல்லக்கூடாது. கிறிஸ்தவர் ஆட்சி அமைச்சிருக்கிறார். சரியா? சரி, அடுத்து உங்களுக்கு குழு தர்றேன். அவர் முதலமைச்சராக இல்லை. பன்னீர்செல்வமா? கை தட்டிருங்க. பன்னீர்செல்வமா எப்போ கிறிஸ்துவராக மாறினார்? ஓகே சார், நான் சொல்கிறேன் என்ன, ஆளுநர் வரைக்கும் வந்துட்டீங்க. ஆளுநர் வந்துட்டீங்க, ஆளுநர் தான். பதில் சொல்லிடுங்க பார்ப்போம். ஆளுநர் வரைக்கும் வந்துட்டீங்க. நான் முதலமைச்சர் இல்லைன்னு சொன்னால் ஆளுநர் வந்துட்டீங்க. அப்பாவா? கை தட்டிருங்க. அவர் சபாநாயகர். சரி, நான் சொல்லிடுறேட்டா, நீங்கள் இவ்வளோ சஸ்பென்ஸாக பார்க்கும்போது சொல்லுங்கள் அப்படின்ட்டு. PH பாண்டியன் அவர் சபாநாயகர். நான் சொன்னது ஆட்சி பண்ணவங்க, தமிழ்நாட்டை ஆட்சி பண்ணவங்க. நீங்கள் ஆளுநர் சொல்லிட்டீங்க, அது கரெக்டு. சரி, உங்களை ரொம்ப நான் சோதிக்க விரும்பலை. 1988 1990 வரைக்கும் நான் 7th ஸ்டாண்டர்ட் இல்லை 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போது PC அலெக்சாண்டர் அப்படின்னு சொல்லி, இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவர்னர் BC அலெக்சாண்டர். ஒருத்தரும் கேள்விப்படலைண்ணே. உங்களை கத்தர் ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. ஆமாம், கவர்னர், தமிழ்நாட்டினுடைய கவர்னராக இருந்த PC அலெக்சாண்டர். ஏன் இதை நான் டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நாட்களில் நாங்கள் அரசியல் வேலை பார்த்தோம். என்ன வேலை பார்த்தோம் அப்படின்னா, எம்ஜிஆர் இறந்ததுக்கப்புறம் ஜானகி ராமச்சந்திரன் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் 2ஆக பிரிஞ்சு, ஒருத்தர் சேவல் சின்னம், ஒருத்தர் ரெட்டை புறா, இப்படி பிரிஞ்சு ஒரு எலெக்ஷனில் நின்னாங்க. அந்த ஆட்சி வந்து ரொம்ப நாள் நீடிக்கலை. கேட்டிங்களா? அப்போ உடனே கவர்னர் ஆட்சி அமல்படுத்தினாங்க. அந்த நாட்களில் ஆட்சி செஞ்சவர் தான் PC அலெக்சாண்டர். நம்முடைய பக்கத்து அண்டை மாநிலமான கேரளாவை சேர்ந்த ஒரு கிறிஸ்தவர். அப்போது அந்த நாட்களில் இப்போ எல்லாருமே கவர்னர் ஆட்சி அப்படின்னா பயந்துட்டாங்க. அதுக்கு பயந்து தான் இன்றைக்கி கூட்டணிலாம் கூடி இன்றைக்கி ஆட்சி அமைந்திருக்கு. கவர்னர் ஆட்சி கொடுமையாக இருக்கும், துணை இராணுவம் உள்ளே வந்துடும், யாருக்கும் கேள்வி கேட்காம உள்ளே தூக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி எல்லா விதமான பயத்தினால என்ன பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த PC அலெக்சாண்டர் காலத்தில் நான் இருந்திருக்கேன். நான் 7, 8 படிக்கும்போது ஒரு முதலமைச்சர் செஞ்ச ஆட்சியை காட்டிலும் நல்லா ஆட்சி பண்ணார். முதலமைச்சர் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் கத்தருக்கு பயந்த கத்தருடைய பிள்ளை. அந்த PC அலெக்சாண்டர் அப்படிங்கிறவர், அவர் கத்தருக்கு பயந்தவர். அவருடைய நாட்களில் தான் இப்போ நீங்கள் எல்லாம் இந்த மாநகராட்சி பூங்காலாம் அங்கங்கே இருக்குது பார்த்தீங்களா? அந்த பூங்காங்கிற கான்செப்டே அவர் காலத்தில் தான் உருவாச்சு. நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். மாநகராட்சி இந்த பூங்காலாம் இப்போ நீங்கள் நிறைய இடத்துல டெவலப் பண்ணிட்டாங்க. நிறைய இடத்துல பார்க் இருக்குது. அப்போ அந்த நாட்களில் பார்க் அப்படிங்கிறது கோயம்புத்தூர்னா வஉசி பார்க் மட்டும்தான் இருக்கும். இன்றைக்கி அங்கங்கே பார்க் இருக்குது.
அந்த பார்க்குங்கிற கான்செப்டை அவர் தான் கொண்டு வந்தார். ரெண்டாவது, அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பகுதியிலும் நல்ல சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லி அந்த குடிநீர் திட்டத்துக்கு அவர் ரொம்ப முக்கியத்துவம். அதே மாதிரி சில பட்டணங்களிலெல்லாம் சாக்கடை முறையில்லாமல் இருந்தது, அப்படி நல்லா செஞ்சார். நீங்கள் யாராவது அந்த பிசி அலெக்சாண்டரை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னா நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு நன்மை செஞ்சார், அப்படி ஒரு கிறிஸ்தவர். அது எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அந்த நாட்களில் நான் நேற்றையெல்லாம் உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும் பொழுது எனக்கு டக்கு ஞாபகம் வந்துச்சு. இந்த கவர்னர் ஆட்சி பல முறை நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருந்திருக்குது. ஆனால் அந்த ஒரு கவர்னர் ஆட்சி மாத்திரம்தான் அது ஆண்டவருடைய பிள்ளையாக இருந்ததுனால, கர்த்தருக்கு பயந்த மனிதனாக இருந்ததுனால கர்த்தருக்கு பயந்து அவர் ஆட்சி பண்ணார். அல்லேலூயா. அதனால் ஆளுகை செய்கிறவங்க யாராக இருந்தாலும் தேவ பயத்தோடு ஆட்சி செய்யணும். லஞ்சங்கள் ஒழிக்கப்படணும், மது ஒழிக்கப்படணும், குற்றங்கள் ஒழிக்கப்படணும். எல்லா விதத்திலையும் தேவனுடைய சமாதானம் நம்மளுடைய நாட்டில் அது அதிகமாக வேண்டும். இப்போ இன்றைக்கி நம்ம இந்த நேரத்தில் ஆராதனையில் இருக்கிற இந்த நேரத்தில் அநேகமாக பதவி ஏற்பு விழா நடந்து கொண்டு இருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஆராதனையில் நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய தமிழ்நாட்டுக்காக நம்ம கருத்தாக ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தமிழ்நாட்டை உண்மையாக நேசித்து நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். ஒரு கத்தோலிக்க நண்பர் இந்த ஓட்டுக்கு பிறகு என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். இப்போ நம்ம எல்லார்ட்டையும் கேட்டோம் இல்லையா, யார் யாருக்கு ஓட்டு போட்டிங்க, யார் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்னொன்னே அவர் சொன்னார், ஓட்டு போட்டோம் இந்த ஆருக்குன்னு சொல்லி விஜய் அவர்களுடைய பேரை சொன்னார். எதுக்கு ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டேன். எதனால் ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொன்னாங்க. ஒரு சிலர் சொன்னாங்க எங்கள் பிள்ளை சொன்னதுனால போட்டோம், ஒரு சிலர் சொன்னாங்க மாற்றம் வரணும்னு போட்டாங்க. ஆனால் அவர் ஒரு காரணத்தை சொன்னார் பாருங்கள், எனக்கு தூக்கி வாரி போட்டுது. அடடா, இது நல்ல காரணமாக இருக்கே அப்படின்னாரு. அவர் எதுக்குயா ஓட்டு போட்டிங்க அப்படின்னு கேட்டோன்னே, எதுக்காக நீ அவருக்கு ஓட்டு போட்டிங்கன்னொன்னே அவர் சொன்னார், இந்த திருச்சியில் ஒரு ஆர்சி கோயிலில் போய் முழங்காலே நடந்து போனார் பார்த்தீங்களா, அது என் நெஞ்சை தொட்டுட்டு அப்படின்னார். எத்தனை பேர் முழங்காலே நடந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சொன்னார். நாங்கள் ஆர்சி மக்கள்லாம் அப்படி குத்திட்டோம் தெரியுமா அந்த முழங்காலில் நடந்து போனதை பார்த்து. நீங்கள் முழங்காலே போட மாட்டேங்கிங்க. இங்கே முழங்கால் போட சொன்னாலும் இங்கே வசதி இல்லை. நல்லா கூடிய மட்டும் முழங்கால் போடுங்க. இல்லையா, முழங்காலில் ஒரு வெற்றி இருக்குது தெரியுமா. முழங்கால் ஜெபத்தில் அவர் அடுத்தால திருச்செந்தூருக்கு தான் போனார், அதை பற்றி நான் பேசலை. அப்படி சில விஷயம் டச் ஆகுது. முழங்காலே நடந்து போனார் அப்படின்னார். பார்த்தீங்களா முழங்காலில் நடந்து போனதை. அல்லேலூயா. சரி, அது அரசியல்வாதிகள் எல்லா காரியத்தையும் செய்வாங்க. அப்போ அதை சொல்லி அதுக்காக நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னாரு. இப்படி பலரும் பல ஆசையில் போட்டுட்டீங்க. நல்லா ஆட்சி செய்யணும். அல்லேலூயா. அதனால் கடந்த நாட்களில் ஒரு வாரமாக நிறைய மனுஷங்க போனும் கையுமோடு தான் இருக்காங்க. ஒரே பிளாஸ் நியூஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சிலர் பாத்ரூமுக்கு போகும்போது கூட அந்த ஃபோனை வச்சுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இல்லையா, அப்படி ஒரு டெரர் ஆகி போச்சு போன வாரம் ஃபுல்லும். நான் அமைதியாக தான் உட்காந்துருந்தேன், ஒரு செய்தியை கூட நான் பார்க்கல. ஏன்னா பார்த்தவங்க எப்படினாலும் சொல்லிடுவாங்க இல்லையா, நம்ம எதுக்கு வீணாக போட்டு கஷ்டப்பட்டு பார்க்கணும். அதனால் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். ஆண்டவரே, அப்போ வெள்ளிக்கிழமை வரும்போது எனக்கு ரொம்ப பாரமாச்சு. இந்த வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் ஜோம் பண்ணோம். அடுத்த என் மனசில் நான் ஜோம் பண்ணேன், அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நிற்கும்போது ஒரு ஆட்சி அமைஞ்சிருக்கணும் அப்படின்ட்டு. இப்போ வெள்ளிக்கிழமை ஜெபிக்க சொல்லும்போது கருணாகரன் ஐயா ரொம்ப பாரத்தோடு ஜோம் பண்ணான். பாரத்தோடு ஆட்சிக்காக ஜோம் பண்ணோன்னா உண்மையிலே பாரத்தில் ஜோம் பண்ணாங்க. அவரோட இணைந்து ஜெபித்தேன். ஆனால் சனிக்கிழமையே ஒரு முடிவு வந்துட்டு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்காக எல்லாம் கண்களை மூடி ஒரு நிமிடம் கூட எழுந்து நின்று வானத்துக்கு நேராக நீங்கள் கைகளை உயர்த்தி நீங்கள் பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி 3 காரியம்தான். தமிழ்நாட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். தமிழ்நாட்டில் இனி வருகிற ஆட்சியில் கிறிஸ்துவ மக்கள் பயமில்லாமல் கர்த்தரை ஆராதிக்கணும். தமிழ்நாட்டில் எல்லா விதமான நன்மைகள் பெருகணும். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். தமிழ்நாட்டில் கர்த்தர் கொடுத்துருக்கிற இந்த நல்ல புதிய ஆட்சிக்காக எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிப்பதற்கு மாத்திரம்தான் நம்ம கட்டளை பெற்றிருக்கிறோம். நம்ம யாரையும் ஆசீர்வதிப்பது நம்ம மேல் விழுந்த ஒரு கடமை. நீங்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் அந்த தலைவர்கள் மீது தங்க போகிறது. எல்லாம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா, மகிமையுள்ளவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே மகாராஜாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே சர்வ வல்லவரே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் சபையாக இணைந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சபையாக இணைந்து இந்த தமிழகத்தில் இன்று புதிதாய் அமைகிற இந்த ஆட்சியை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே தமிழகத்தின் முதலமைச்சராய் பதவி ஏற்கக்கூடிய ஆண்டவரே திரு விஜய் அவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே ஜோசப் விஜய் என்று சொல்லுகிறத அருமையான உம்முடைய மகனை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே அவரோடு இணைந்து ஆட்சி செய்கிறவர்கள் லஞ்ச லாவண்யத்துக்கு அப்பாற்பட்டு உண்மையான தூய்மையான உள்ளத்தோடு ஆட்சி செய்வதற்கு தேவன் கிருபையை அனுக்கிரகம் பண்ணுவீராக, தேவன் தயவை அனுக்கிரகம் பண்ணுவீராக, தேவன் கிருபையை அனுக்கிரகம் பண்ணுவீராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின்
நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல நீடித்த ஆயுசு நாட்களை கொடுப்பீராக ஆண்டவரே. இந்த ஆட்சி நாட்களில் தமிழகத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் செழித்து வளர்ந்து ஓங்கட்டும்னு சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தமிழகத்தில் நன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. தமிழகத்தில் ஆண்டவரே நல்ல வேலை வாய்ப்புகள் உண்டாகட்டும். தமிழகம் செழிக்கட்டும்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் சபையாக நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். தேவ கரம் ஆளுகை செய்வதாக இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. உட்கார்ந்து கொள்ளுங்க, தொடர்ந்து ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு சில அறிவிப்புகளை நான் முக்கியமாக சொல்கிறேன். இந்த ஆராதனை முடிந்த உடனடியாக பெண்கள் கூடுகை நம்முடைய ஆலயத்தில் அது நடைபெறும். அதனால் பெண்கள் கூடுகையில் நீங்கள் உட்கார்ந்து கர்த்தரை நோக்கி துதித்து ஆராதித்து ஜெபித்து வார்த்தைகளை கேட்டு செல்வதற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே என்னுடைய 50வது பிறந்த நாளுக்காக வாழ்த்தின ஜெபித்த எல்லா மக்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல 2 பெரிய கிஃப்ட்டு கர்த்தர் கொடுத்தார். அதனால் ஒரு கிஃப்ட்டு நான் சொல்லுவேன், இன்னொரு கிஃப்ட்டு நான் ஏற்ற நேரத்தில் சொல்கிறேன். 2 பெரிய கிஃப்ட்டு தான். அதனால் பார்த்திங்கன்னா இப்போ போட்டிருக்க சட்டையும் ஒரு கிஃப்ட்டு தான். அல்லேலூயா. அதனால் நல்ல வெள்ளை சட்டைகள் எல்லாம் வந்துச்சு. அதனால் இன்றைக்கி போடணும்னு ஆசைப்பட்டு வர டென்சி நீங்கள் உங்கள் சுயரூபத்தை வெளிப்படுத்திட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நம்ம எல்லோரும் கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஜெனரேட்டர் நம்முடைய ஆலயத்தினுடைய உபயோகத்துக்காக ஒரு ஜெனரேட்டரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கடந்த வாரத்தில் கரண்ட் இல்லை, ஆயத்த ஜெபம் பண்ணும்போதே கரண்ட் இல்லாமல் போயிட்டு அப்போ ஜெபம் பண்ணும் பொழுது கடந்த நாட்களில் ஒரு ஜெனரேட்டரை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அதனுடைய ஒயரிங் காரியங்கள் எல்லாம் உண்டு. அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5000-1000 ரூபாய் செலவாகும். நீங்கள் அதுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம கரண்ட் இல்லாத நேரத்துலையும் நம்ம உண்மையாய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு அது பிரயோஜனப்பட வேண்டும் என்று சொல்லி அதை ஒருத்தங்க டெம்ப்ரவரியாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்ம வாங்கினதற்கு பிறகு அவங்கள்ட்ட திரும்பி கொடுக்கணும். கொடுத்த தேவ பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவங்க நீங்கள் ஒன்றும் சொல்லண்டான்னு சொன்னதுனால அவங்கள நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் தொடர்ந்து நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். வருகிற வாரம் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் நம்முடைய ஆலயத்தில் மாலை ஜெபம் நடைபெறும். அந்த மாலை ஜெபத்திலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திற்கென்று கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் தியானிக்க போகிறோம். ஒரு விசை கூட கண்களை மூடி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி எல்லா தேவ மக்களும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. பார்ப்போம். ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் உன்னிடத்தில் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொன்ன கர்த்தர் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னோடு பேசட்டும் அப்பா. அடியேனை மறைத்து நீங்கள் பேசுங்க ஜனங்களுக்காக. ஆண்டவரே, வந்திருக்கிற ஜனங்கள் எல்லாரும் உடைய வாயின் வார்த்தையினாலே ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம். தொடர்ந்து வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உம்முடைய மகிமையை வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. நாம் வாசிப்போம் சங்கீதங்களின் புஸ்தகம் 66ஆம் சங்கீதம். 66ஆம் சங்கீதத்தினுடைய 10, 11, 12 நாம் வாசிக்கலாம். தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடம் எடுக்கிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையில் அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஒரு மனிதன் ஒரு செழிப்பை பார்ப்பதற்கு முன்பதாக இத்தனை காரியத்தை அவன் செய்ய அந்த படிகள் வழியாக தாண்டி வர வேண்டியது இருக்கிறது. முதல்ல சோதிக்கப்படுகிறது அவசியமாக இருக்கிறது. ரெண்டாவது புடமிடப்படுதல் அதைவிட அவசியமாக இருக்கிறது. வலையிலே அகப்படுத்தப்பட்டு இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரம் ஏற்றப்பட்டு மனுஷர் தலையில் ஏறி போகிற அனுபவம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். அல்லேலூயா. உங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் 2026ஆம் வருடம் இந்த மே மாதத்திலிருந்து சில செழிப்பான நன்மைகளை கர்த்தர் தந்தருள்வாராக.
நீங்கள் எதிர்பாராத சில செழிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாராக. நீங்கள் நினைத்து கூட பார்த்திராத சில செழிப்பை உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பாராக. அல்லேலூயா. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோடை காலத்தில் நீங்கள் ரோட்டில் போகும்பொழுது பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல புல் பூண்டுகள் எல்லாம் காஞ்சு போய் நிற்குது. ஆனால் ஒரு மழை வந்த உடனே பச்சை அங்கங்கே தெரிய ஆரம்பிச்சிருது. அல்லேலூயா. சில மலை பிரதேசத்தை பார்த்தோம்னா பச்சை பசேல்னு இருக்குது. அப்போ கோடையிலையும் வறட்சியிலையும் கூட கர்த்தர் செழிப்பை கொடுப்பதற்கு அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கோடை வறட்சி என்பது அந்த வெயிலின் உஷ்ணத்தை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. மழை இல்லாத ஒரு சூழ்நிலையை குறிக்கக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த நிலைமையில் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு வறட்சியிலே நீங்கள் இருக்கிறீங்களா, அந்த வறட்சிக்காக நீங்கள் நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். சில கோடை அனுபவத்தில் நீங்கள் இருக்கலாம், கர்த்தர் அதில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை கர்த்தர் கட்டளையிடுவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதம் 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். கவனிங்க, இந்த பகுதியில் நம்ம வசனத்தை வாசித்தோம். ஒரு செழிப்பு நம்ம வாழ்க்கையில் வருவதற்கு முன்பதாக நீர் அதை திருத்தி, சொல்லுங்க பார்ப்போம், நீர் அதை திருத்தி. அப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறாங்க அப்படின்னா அதை விடைத்தாளை திருத்துறாங்க. இப்போ நேற்றைய தினத்தில் +2 எக்ஸாம் நேற்றுக்கு முந்தின நாள் இல்லையா, நேற்றுக்கு முந்தின நாளில் +2 எக்ஸாமுடைய அந்த ரிசல்ட் வந்தது. அநேக மக்கள் பாஸ் ஆகியிருக்காங்க. அப்போ ஒரு எக்ஸாம் அப்படின்னா அது திருத்தப்பட வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சில நேரங்களில் திருத்தப்படணும். உங்களை கர்த்தர் எப்படி திருத்துவார்? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் திருந்தணும் இல்லையா? திருந்துதல் வேற, திருத்தப்படுதல் வேற. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிடணும். திருந்துதல்னா என்னது? மனம் திரும்புறது. நீங்களே உங்கள் கெட்ட பழக்கம், பாவ பழக்கம், கர்த்தர் உணர்த்துகிற காரியத்துக்கு நீங்கள் மனம் திரும்புறது, அது திருந்துறது வேற. ஆனால் சில நேரத்தில் திருத்துவாங்க. தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்க? திருத்துவாங்க. சில நேரம் கர்த்தர் திருத்துவார், அன்பாவும் திருத்துவார், அடிச்சும் திருத்துவார். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. ஆமாம், நீங்கள் அன்பாக திருந்தணும்னு விரும்புகிறீங்களா, அடி கொடுத்து திருந்தணும்னு விரும்புகிறீங்களா? அன்பாக திருந்தணும்னு சொல்கிறவங்களாம் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அடி கொடுத்து திரும்பணும்னு சொல்கிறவங்க எல்லாமே ஆசீர்வாதம் தான். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையுள்ளவைகள், சத்துருவிடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவை. இப்போ ஆண்டவர் அடித்தாலும் நமக்கு நன்மை தான். என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே உமக்கே ஆராதனை. என்னை அடித்தாலும் அணைக்கின்ற அன்பரே. அவர் காயப்படுத்தி கட்டு போடுகிற தேவன். இப்போ சில நேரங்களில் நீங்கள் நினைக்கலாம், ஆண்டவரே நான் அடிக்கப்படுறேனே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை திருத்தி கொண்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். நீங்கள் திருத்துனீங்கன்னா தான் 100க்கு 100 வாங்குறீங்களா, இல்லை 35 மார்க்குக்கு மேலே வாங்கி பாஸ் ஆகுறீங்களா, இல்லை 0 வாங்குறீங்களாங்கிறது தெரியும். நீங்கள் திருத்தப்படலைன்னா எப்படி தெரியும்? இப்போ புதிய ஏற்பாட்டில் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும். அந்த மனம் திருந்திய மைந்தனுடைய சம்பவம் இருக்கு இல்லையா, அவர் திருத்தப்பட்டார். எப்படி திருத்தப்பட்டார்? ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல், அல்லேலூயா, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாமல் பன்றி தின்கிற தவிடு கூட அவருக்கு கிடைக்கல. ஆமாம், சில இழந்த நன்மைகளை நீங்கள் பெறணும், சிலந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் பெறணும்னா நீங்கள் திருத்தப்படணும். நீங்கள் திருத்தப்படாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். அவர் திருத்தப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு வந்த உடனே ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கி நீங்கள் கூட தகப்பன் வீட்டுக்கு வந்திருக்கிறீங்க. அதனால் சிலர் உங்களை கர்த்தர் உங்களை திருத்தி கொண்டு இருக்கலாம், திருத்தப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஆனால் திருத்தி முடித்த உடனே உங்களுக்கு ஒரு ரிசல்ட் வந்துடும். அல்லேலூயா. அது ஒரு ஜெயத்தின் ரிசல்ட்டாக தான் இருக்கும். அப்போது தேவரீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவித்தீர். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற தண்ணீர் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கிருபையாய் ஊற்றி இருக்கிற
பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எப்பமெல்லாம் வர்றாரோ, ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எப்பமெல்லாம் இடைப்படுகிறாரோ, ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் எப்பமெல்லாம் அசைவாடுகிறாரோ, அப்பமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் கர்த்தர் உங்களை செழிப்பாக்குவாராம். அல்லேலூயா. அதனால் ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் எல்லாரும் நல்ல சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ ஆவியானவர் உங்கள் மேலே அசைவாடி அந்த தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் செழிப்பாக்குவாராம். இன்றைக்கி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி மாறும்படியாக அந்த தண்ணீர் நிறைந்த தேவ நதியாக இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, உங்கள் தோல்வி மேலே அப்படியே அசைவாட ஆரம்பிக்கட்டும். அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கி அசைவாட போகிறேன், சில தோல்வி மேலே அசைவாட போகிறேன், சில அவமானங்கள் மேலே அசைவாட போகிறேன்னு சொல்லி ஆவியானவர் உங்களுக்கு திருவுளம் பற்றுகிறார். அவர் அசைவாடிட்டார்னா போதும், ஒரு செழிப்பை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். அப்போ சில நேரங்களில் ஆவியானவருடைய அசைவாடுதலுக்கு நம்ம வாழ்க்கையில் தூய்மை காணப்பட வேண்டும். பரிசுத்தமான தூய்மை, சரீர ரீதியாக தூய்மையாக இருக்கணும். ஒரு ஆலயத்துக்கு ஆராதனைக்கு வரக்கூடிய தேவ பிள்ளைகள் நல்லா குளித்து சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் நல்ல ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கு வரும்பொழுது நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணுவாங்க. இந்த வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வரக்கூடாது. அல்லேலூயா. நல்லா கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்கள் அப்படி கிராண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வீட்டில் புது ட்ரெஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. இப்போ போதகர்களாக எங்களுக்கு கலர் சட்டையெல்லாம் போட்டுட்டு வந்து நிற்கணும்னு ஆசை, சிக்குன்னு சட்டை போட்டு வந்து நிற்கணும்னு ஆசை. ஆனால் எங்களுக்கு ஒரு நியதி இருக்குது. அதிகபட்சம் வெள்ளை ஆடை உடுத்தலாம், இல்லைன்னா சபாரி போன்ற நல்ல ஒரு கோட் சூட் அணிந்து கொள்ளலாம். ஆனால் உங்களுக்கு அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. டிஷர்ட்டு ஜீன்ஸ் பேண்ட்டை தவிர, சின்ன பிள்ளைகள் டிஷர்ட் ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டு வந்தால் பரவாயில்ல, நான் அந்த கூட ஜீன்ஸ் பேண்ட்டு போட்டிருக்கிறான். ஆனால் பெரிய அருமையான மக்கள் நல்ல தகுதியான உடை அணிந்து முதல்ல வெளிப்புற அலங்காரத்தில் நீங்கள் கம்பீரமாக வரணும். ஞாயிற்றுக்கிழமைக்கு உங்களை போகும்பொழுதே உங்களை பார்த்து சொல்லணும், ஆலயத்துக்கு ஆராதிக்க போகிறீங்களா அப்படின்ட்டு. அல்லேலூயா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் வெளிநாட்டுக்கு போகும்பொழுது ஒரு மலேசியாவில் ஒரு பெரிய ஒரு இடம், அந்த ஜென்னிங் ஹைலாண்டுன்னு சொல்லி ஒரு உயரமான மலைப்பகுதியில் ஒரு கோடை வாசஸ்தலம் இருக்குது. அதில் அந்த ரோப் காரில் தான் போனோம். அந்த ரோப் காரே கிட்டத்தட்ட 1 மணி நேரம் போச்சு. அப்போது அங்கே போய் இறங்கின உடனே அங்கே ஒரு 7 நட்சத்திர ஹோட்டல், அதில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். அங்கே உள்ளே போனோன்னா அதை சுற்றி பக்கத்தில் ஒரு மால் மாதிரி, அதில் கிளப்பு என்னென்னவோ இருந்துச்சு. அங்கே போன உடனே அங்கே போனால் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷூ அணிந்தவர்கள் மாத்திரம்தான் உள்ளே அனுமதி. ஒரு உலக மனுஷன் வச்சுருக்கேன், ஷூ அணிந்து போகணும். நல்ல வேளை அன்றைக்கி நான் ஷூ போட்டு போயிருந்தேன். அதில் உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன். அப்படி சில ஆடைகள் சில இடங்களில் என்ன பண்ணுது, தகுதியாக இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய நட்சத்திர ஹோட்டலில் வேட்டி அணிந்து போன சில அரசியல் தலைவர்களை உள்ள விடலை. அது பெரிய சர்ச்சையாக மாதிரி கடைசியில் அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்படிலாம் உலகத்தில் இருக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் முதலாவது வெளிப்புற அலங்காரத்தினால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், கம்பீரமாக இருக்கணும். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்ல உடைகளை அணிந்து வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். கம்பீரமாக தான் இருக்கணும், அது ஒன்றும் ஆடம்பரம் இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுடைய உள்ளத்தில் தூய்மையாக இருக்கணும். ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்பதாக குறைஞ்சபட்சம் நீங்கள் ஜெபிச்சு உங்களை தூய்மைப்படுத்தி சுத்திகரித்து நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே வர வேண்டும். அந்த பரிசுத்தத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரம் வெளிப்புறத்துலையும் இருக்கணும், உள்புறத்துலையும் இருக்கணும். வெளிப்புற அலங்காரத்தை மனிதர்கள் பார்ப்பாங்க, உள்புற அலங்காரம் யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும். அப்போ பரிசுத்த அலங்காரத்துடனே நீங்கள் கர்த்தரை தொழுந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார். அதான் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் வாழ்க்கையில் அசைவாடணும். அந்த தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் நீங்கள் மிகவும் செழிப்பாய் மாற வேண்டும். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் உங்களோட அபிஷேகத்தில் நீங்கள் டெவலப் ஆகணும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் நாளுக்கு நாள் நீங்கள் ஒரு டெவலப்மெண்ட்டில் போகணும். அதிகமாக அந்நிய பாஷை பேசணும், நவமான பாஷைகளை பேசணும், பற்பல பாஷைகளை பேசணும். அந்த பாஷைகளுக்கு வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரங்கள் அப்படியே நீங்கள் டெவலப் ஆகி போகணும். அப்படி டெவலப் ஆனதுக்கப்புறம் ஆவிக்குரிய வரங்கள், சொப்பனங்கள் பார்க்கிறது, தரிசனங்கள் பார்க்கிறது, அதற்கு அர்த்தங்கள் சொல்கிறது, சுகமளிக்கிற வல்லமை, தீர்க்க தரிசன வல்லமைன்னு சொல்லி நீங்கள் அப்படியே அந்த பரிசுத்த ஆவியினுடைய கிருபையில் நீங்கள் மென்மேலும் பெருகணும். அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆவியினுடைய வரங்கள் அவனவனுடைய ஆசீர்வாதத்திற்கு என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, கொடுத்திருக்கிறார் கர்த்தர். அப்போது தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறேன். நான் இன்றைக்கி உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள், ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் இந்த வருடத்தில் கர்த்தர் அபரிவிதமாய் கர்த்தர் செழிப்பாக்குவார்.
அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர், வேத சத்தியம், வேத வார்த்தைகள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. வார்த்தையை வாசிக்கிறதும் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதும் ஒரு மிகப்பெரிய கிருபை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரணும், ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னா நீங்கள் ஆவியானவருடைய அந்த வார்த்தை, ஆவியானவருடைய சத்தம், அந்த வேத வசனம், அதுக்கு நீங்கள் கீழ்ப்படிய ஆரம்பிக்கணும். வேத வசனங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும்? கீழ்ப்படியணும். வேத வசனத்துக்கெல்லாம் கீழ்ப்படுகிறவங்க அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். வேத வசனத்துக்கு நான் உண்மையாக கீழ்ப்படுகிறேன், கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையாக கீழ்ப்படுறேன்னு சொல்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி நீங்கள் கம்பீரமாக சத்தமாக அல்லையா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. நீங்கள் கீழ்ப்படிந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு செழிப்பை கொடுப்பார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். வேதத்திலேருந்து கர்த்தர் உங்களுக்கு பேசும் பொழுது, போதகர்கள் உங்களுக்கு சொல்லும் பொழுது, சில காரியம் உங்களுக்கு கடினமாக இருந்தால் கூட நீங்கள் கீழ்ப்படியணும். நாங்கள்லாம் ஆவிக்குரிய சபைகளுக்கு போகும் பொழுது எங்களுடைய போதகர் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு நாங்கள் அப்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கிறோம். அப்படியே கீழ்ப்படிந்ததுனால நிறைய நன்மைகளை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போது கர்த்தர் அந்த தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் உங்கள் வாழ்க்கையை செழிப்பாக்குவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது உங்களை சகல சத்தியத்துக்களும் உங்களை நடத்துவார். சகல சத்தியத்துக்களும் கீழ்ப்படுதலின் ஆவியை கர்த்தர் கொடுப்பார். அப்போது இந்த நாட்களில் இந்த வசனத்தின்படியே சில செழிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக. ரெண்டாவது நீதிமொழிகள் 28:25 ஒருத்தர் வாசிங்க. நீதிமொழிகள் 28:25 ஒருத்தர் வாசிங்க. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரணும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரணும். இப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை மாத்திரம்தான் எந்த சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும், எல்லா நிலைமையிலும் நீங்கள் நம்புகிறவங்களா இருக்கணும். சொல்கிறது புரிஞ்சுதா? பைபிள் மூடி வச்சுட்டு கவனிங்க. நீதிமொழிகள் 28:25 எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கிடுங்க. 28:25 கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில செழிப்பு வரல, சில செழிப்பு நம்மளுக்கு தடைப்பட்டு கொண்டே இருக்குது அப்படின்னா, கர்த்தர் மேலே நீங்கள் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கேங்கிறது கர்த்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. கர்த்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும். சில நம்பிக்கை, மனிதர்களுக்கு பொதுவாக சில நம்பிக்கைகள் இருக்கும். எது மேலெல்லாம் நம்பிக்கை வைப்பாங்க? உங்கள் பதிலை சொல்லுங்கள் பார்ப்போம். சில மக்கள், உலக மக்களை விட்டுருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் எதிலெல்லாம் நம்பிக்கை வைப்பீங்க? இல்லைங்க, நான் கர்த்தரை மாத்திரமே நம்புகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லலாம். அம்மா மேலே கை தட்டிடுங்க. தாய்மார்கள் தினம், மதர்ஸ் டே. அம்மா மேலேன்னு சொன்னது யார்? ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தாய் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஓகே, அடுத்தபடியா சித்தப்பா மேலையா? ஏசப்பா மேலே. அது இருக்கட்டும்டா. அது இல்லாமல் வேறு ஆண்டவருடைய பிள்ளைகள் யார் மேலெல்லாம் நம்பிக்கை வைக்கிறீங்க? பிள்ளைகள் மேலே. அல்லேலூயா. தாய்க்கு அப்புறம் பிள்ளை வந்தாச்சு. கணவர் மேலே, ஃப்ரெண்ட்ஸ் மேலே. சொல்லுங்கள். அண்ணன் தம்பி, மாப்பிள்ளையா? மாப்பிள்ளை மேலே நம்பிக்கை வைக்கிறீங்களா? சரி, கை தட்டுருங்க. அவர் மாப்பிள்ளை நல்ல மனுஷன்தான். அல்லேலூயா. ஆமாம், இப்படி நிறைய சொல்லலாம். தங்கத்து மேலே, பொன் மேலே, வேலை மேலே, படிப்பு மேலே நிறைய சொல்லலாம். இதெல்லாம் தவறா? மனுஷனாக பிறந்தால் கொஞ்சமாவது நம்பணும் இல்லையா? தவறா? இல்லை. தவறு இல்லையா? தவறு இல்லை தானே? ஆனால் இந்த நம்பிக்கை எல்லா நேரத்திலும் உங்களை காப்பாற்றிடுமா? இதுதான் கேள்வி. நீங்கள் தாய் மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது, பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பு கிடையாது. கொஞ்சம் தங்கம் இருந்தால் அவசர காலத்துக்கு உதவிடலான்னு சொல்லி அது மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லை. இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா அவசரத்துக்கு நகையை வச்சுருவாங்க, திருப்புறதுக்கு தான் கர்த்தரை நம்புகிறாங்க. புரிஞ்சுட்டா உங்களுக்கு? நிறைய ஜெப குறிப்பு வரும். எதுக்கு வரும் தெரியுமா? எதுக்கு ஜெப குறிப்பு வரும்? நாங்கள் நகை இடம் வச்சுருக்கோம், ஏன் திருப்ப முடியாமல் கஷ்டப்படுறோம், முங்கி போயிடக்கூடாது, அதுக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னா. அது மாதிரி தான். அப்போ நகை மேலே நம்பிக்கை வச்சுட்டு திருப்புறதுக்கு தான் கர்த்தரை நம்புகிறோம். நகை அடை வைக்கும்போது அழகாக வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு கனரா பேங்கில் 10 மணிக்குன்னா 8:30 மணிக்கு அங்கே அந்த சற்று திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த எல்ஜிபி நகரில் இருக்கிற கனரா பேங்கில் ஆள் இருக்கும். 8 மணி 8:30க்கே இருக்குது. 10 மணிக்கு தான் பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க.
நேற்று ஒரு நண்பர் வந்து சொன்னார், கனரா பேங்க்கில் ஒரு நகை அடை வச்சுருந்தேன் ஐயா, கஷ்டப்பட்டு திருப்பிட்டு வந்துட்டேன். 8 மணிக்கு டோக்கன் வாங்கணுமா? அப்போ அவர் வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த நகையை கொண்டு வந்து ஜோம் பண்ணார். அது என்னவோ தெரியல, எங்கள் வீட்டம்மாட்ட தான் நிறைய பேர் நகையை கொண்டு வந்து ஜோம் பண்ணுறாங்க. அப்படி ஒரு கிருபை போல் இருக்குது. அவர் வேற ஒருத்தர். அவரை பார்த்தா நல்லா பளபளன்னு இருக்குது, நிறைய பெரிய நகை. எத்தனை பவுனுப்பா அது? 6-7 பவுனு. இப்போ நல்ல நகை நான் வச்சுட்டேன், திருப்புறதுக்கே ரொம்ப கஷ்டம். அப்போ வீட்டுக்கு போகாமல் உங்கள்கிட்ட வந்து ஜோம் பண்ணிட்டு போனேன்னு எனக்கு ஒரு ஏவுதல்னு சொல்லி வந்து ஜோம் பண்ணிட்டு போனார். அதுதான் ஜோம் பண்ணோம் நாங்களும். அப்போது எங்கள் வீட்டம்மா தான் ஜோம் பண்ணி கொடுத்தாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு நான் போயிட்டேன், ஆளாக போயிட்டோம் அப்படின்ட்டு. அங்கே போகிறேனே அதுக்கு முன்னாடியே அங்கே ஆள் இருக்காங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து தான் திருப்பிட்டு வந்தேன் அப்படின்னார். இப்போ நகை மேலே நம்பிக்கை வச்சு அடகு வச்சுருந்தோம், திருப்புறதுக்கு கர்த்தர் தான் உதவி செய்கிறார். சில நேரம் நகையை நம்ம நகையை அடகு வச்சு அந்த பணத்தை வாங்குகிறோம், அதுக்கு முன்னாடி அந்த பண தேவையை கர்த்தர் சந்திப்பார்னு என்னைக்காவது நம்ம விசுவாசத்தில் ஜோம் பண்ணியிருக்கோமா? ஜோமே பண்ண மாட்டோம். நான் கூட தான் ஒரு பண தேவை வந்த உடனே வீட்டுக்குள்ளே என்ன இருக்குது, மோதிரம் இருக்கா, செயின் இருக்கா, எத்தனை கிராம், எந்த பேங்கில் எவ்வளோ கிடைக்கும், இந்த கணக்கை நம்ம போடுறோம் இல்லையா? சில நேரங்களில் சில வேலைகள் மீது நம்பிக்கை வைக்கிறோம். நான் வேலை செய்யும் பொழுது என் வேலை மேலே நம்பிக்கை வச்சு, அப்பா எவ்வளோ உண்மையாக வேலை செஞ்சேங்கிறீங்க, தவறு இல்லை. ஆனால் அந்த கொஞ்சத்து உண்மையை கர்த்தர் தான் பார்த்தார். எனக்கு வேலை கொடுத்தவங்க அந்த உண்மையெல்லாம் பார்க்கல, அந்த கொஞ்சத்து உண்மையை கர்த்தர் பார்த்தார். என்னைக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை வச்சோமோ அதுக்கப்புறம் அந்த கொடுத்த வேலையில் இருக்கிற உண்மையை கர்த்தர் பார்த்தார். கணவன் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம், தப்பு கிடையாது. மனைவி மேலே, பிள்ளைகள் மேலே, எந்த நம்பிக்கையும் தப்பு கிடையாது. அந்த நம்பிக்கைக்குன்னு ஒரு அளவு இருக்கிறது. ஆனால் எந்த நம்பிக்கைக்கு மேலே நீங்கள் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை கொண்டு வரும். உங்கள் வேலை மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம், உங்கள் தொழில் மேலே உங்கள் நம்பிக்கை வைக்கலாம், உங்களுடைய எந்த காரியத்தில் நீங்கள் நம்பிக்கை வைக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேலே வைக்கிற நம்பிக்கை மாத்திரம்தான் உங்களுக்கு ஒரு நாளும் ஃபெயிலியர் கிடையாது, ஒரு நாளும் தோல்வி கிடையாது, ஒரு நாளும் உங்களை ஏமாற்றத்துக்குள்ளே கொண்டே போகாது. நிறைய சொல்லலாம், நிறைய நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ சாட்சி தெரியுமா? இன்னை வரைக்கும் கர்த்தர் எங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டே இருப்பார். எந்த மனிதர்களையும் யாரையும் நம்ப விடாமல் தான் நடத்துவார். யாரையாவது ஒரு காரியத்தில் அதிகமாக நம்பிட்டோம்னா அந்த ஆட்கள் மூலமாக தான் துக்கம் வரும் எங்களுக்கு. நிறைய உதாரணம் சொல்லலாம், சபையிலிருந்து சொல்லலாம், அவுட் ஆஃப்ல இருந்து சொல்லலாம். ஒருத்தர் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டோம்னா அந்த ஆட்களை தான் நம்மளை துக்கப்படுத்துவாங்க, வேதனைப்படுத்துவாங்க. ஊழியர்களாகி எங்களுக்கு இல்லை, உங்களுக்கு தான். நீங்கள் யாரை ரொம்ப நம்பிக்கை வைக்கிறீங்களோ அவங்க மூலமாக தான் உங்களுக்கு சில கஷ்டங்கள். கர்த்தர் வந்துச்சு, அனுமதிப்பார் ஆண்டவர், ஏன்னா நம்பிக்கை ஆண்டவர் மேலே போகணுன்ட்டு. அப்போ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் முடிவு எடுக்கணும். சில நம்பிக்கையெல்லாம் எது மேலே வச்சுருக்குறோம், சில நம்பிக்கையெல்லாம் எது மேலே வச்சுருக்குறோம். நேற்று ஒருத்தர் கேட்காரு, தமிழ்நாட்டில் லாட்ரி வந்துருமாயா அப்படின்னு கேட்டார். ஏயா அப்படி கேட்க, உனக்கு என்னையா, எவனுக்கு என்னென்ன கவலை, உனக்கு என்ன கவலை? தமிழ்நாட்டில் லாட்ரி வந்துருமா? ஒரு லாட்ரி குடும்பத்தை சேர்ந்த ஒரு 3 பேர் அவங்க எம்எல்ஏ வந்துட்டாங்க, ஏன்னா லாட்ரி வந்துருமா அப்படின்னு கேட்டார். அது அந்த நாட்களில் ஒழிச்சிருக்கிறாங்க. அது லாட்ரி வாங்குறவர், அவருக்கு பாருங்கள் லாட்ரி மேலே நம்பிக்கை. லாட்ரி வந்துருமா அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்போது நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், லாட்ரி அடித்து பணக்காரனவன் கோடியில் ஒருத்தன் தான் இருப்பான். ஆனால் லட்சக்கணக்கான பேர் அதில் பணத்தை கொண்டு போய் போட்டிருப்பான், கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை. இப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு காரியங்கள் இன்றைக்கி ரொம்ப தெளிவாக தெரியுது. நியூஸ் பேப்பருக்கு முன்பதாகவே எல்லா செய்திகள் டிப்பில் தெரியுது. ஒவ்வொரு காரியம் தேசத்தில் நடக்கும்போது நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒவ்வொரு காரியங்களும் தமிழ்நாட்டில் நடக்கும் பொழுது, குறிப்பாக இப்போ தமிழ்நாட்டில் வந்து இருக்கிற ஆட்சிக்காக நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணணும். இது 5 வருடமும் அப்படியே நடந்துடணும் எப்படியாவது. ஏன்னா ஒரு மறு தேர்தல் அப்படிங்கிறது பல லட்சங்கள் கோடிகள் செலவாகக்கூடிய ஒரு காரியம். கவர்னர் ஆட்சி அப்படிங்கிறது எல்லா மக்களும் பயப்படுகிற ஒரு காரியமாக இருக்குது. அப்போ நீங்கள் தேவ பிள்ளைகள் ஜெபத்தில் நீங்கள் மறைமுகமாக ஜெபித்து கொண்டே இருக்கணும். செழிப்பாக இருக்கணும் அந்த தமிழ்நாடு. இந்த நாட்களில் கர்த்தர் அதை நடத்த போகிறார். அப்போ கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் அப்படின்னு சொல்லி வசனங்களை நம்ம வாசிக்கிறோம். இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம், மனுஷனுடைய வாழ்க்கையில் எப்போ செழிப்பு வரும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வாசிப்போம். ஏசாயா 29:17 ஒருத்தர் வாசிங்க. ஏசாயா 29:17. ஹல்லேலூயா. கவுனிங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ.
கவனிங்க, மூடி வச்சுட்டு கவனிங்க. இதில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை கொஞ்ச காலம். சொல்லுங்க பாப்போம், கொஞ்ச காலம். அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஒரு செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் வரும் கொஞ்ச காலத்துக்குள்ளே. நீங்கள் அதுக்குள்ளே மாறிடக்கூடாது. ரொம்ப நீண்ட நாள் காத்து கொண்டு இருப்பீங்க, நீண்ட நாள் நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம், நீண்ட நாள் சில நன்மைகளுக்காக எதிர்பார்த்து கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு கொஞ்ச நாட்களுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வைத்திருக்கும் பொழுது அநேகர் அந்த கொஞ்ச காலத்தில் தான் இடறி போயிடுவாங்க. அல்லேலூயா. கொஞ்சம் ஒரு ஷார்ட் பீரியடு தான் இருக்கும். ஷார்ட் பீரியடில் ஒரு வளர்ச்சி இருக்கும், ஷார்ட் பீரியடில் ஒரு நன்மை இருக்கும். அதை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகும் பொழுது அப்போ தான் அவங்க சோர்ந்து போய் ஒன்று கர்த்தரை விட்டு பின்வாங்கிடுவாங்க, பழைய அந்த ஆதிக்குரிய அன்பில் கர்த்தரை தேடாமல் போயிடுவாங்க. சில நேரங்களில் ஆராதனை அசட்டை பண்ணிடுவாங்க, தெய்வ சமூகத்தை தேடுறதை அசட்டை பண்ணிடுவாங்க, கொடுக்குற காரியத்தில் கொஞ்சம் இடறிடுவாங்க. இந்த கொஞ்ச காலத்துக்குள்ளே இவ்வளோ காரியம் நடக்கும். கொஞ்ச காலத்தில் ஆண்டவர் மாற்றுவார். கொஞ்ச காலம்தான், டைமிங் ரொம்ப கம்மி தான். நீங்கள் எல்லாம் யோபினுடைய சரித்திரத்தை வாசித்திருக்கிறீங்க. வேதத்தினுடைய ஆராய்ச்சியர்கள் சொல்கிறாங்க 6 மாதம்தான் யோபு வந்து பாடுகளில் இருந்தாராம். எத்தனை மாதம்? 6 மாதம். 6 மாதம்தான் யோபு பாடுகள் வழியாக இருந்தாராம். கொஞ்ச நாட்கள் தான். 6 மாதங்கிறது வருஷத்தில் பாதி. சில நேரங்களில் கர்த்தர் அப்படி யோபுவின் போல கொஞ்ச நாட்கள் பாடுகளை உங்களுக்கு வச்சிருப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, சஞ்சலங்கள் உண்டு, வருத்தம் உண்டு, கண்ணீர் உண்டு, எல்லாம் தான் உண்டு. எல்லாரும் கண்ணீர் விட வேண்டிய நேரத்தில் கண்ணீர் விட வேண்டி இருக்கிறோம், அவமானப்படுத்தப்பட வேண்டிய நேரத்தில் அவமானப்படுத்தப்பட்டிருப்போம். எல்லா உபத்திரவங்கள் வழியாக தான் நடத்துவார். ஆனால் நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. சில பாடுகளை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார், கஷ்டங்களை அனுமதிக்கிறார், துன்பங்களை அனுமதிக்கிறார்னா அந்த நாட்களில் தான் உங்களுடைய ஸ்தோத்திரம் அதிகமாய் பெருகணும். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் எண்ணப்படும். அப்போ அந்த லீபனோன் அப்படிங்கிறது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது பெரிய செய்தி. அந்த லீபனோன் அப்படிங்கிறது பெரிய ஒரு வனம், பெரிய காடு, பெரிய காடு, நல்ல உயரமான மரங்கள், செழிப்பான ஒரு பகுதி, நல்ல ஒரு இயற்கையான அமைப்பு கொண்ட பகுதி. லீபனோனே ஆசீர்வாதம் தான். அந்த லீபனோன்லேருந்து சிறப்பான வயல்வெளியின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பாராம். அப்போ மலை பிரதேசத்தை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மலை பிரதேசத்தில் விளையக்கூடிய பயிர் வகைகள் எல்லாம் தேயிலையாக இருக்கட்டும், ஏலக்காயாக இருக்கட்டும், அந்த மலைப்பகுதியில் காஃபியாக இருக்கட்டும், எல்லாமே அந்த மலைப்பகுதியினுடைய வயல்வெளியிலிருந்து வரக்கூடியது எல்லாம் ரொம்ப விலை மதிப்பாக தான் இருக்குது. கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்க போகிறார். சில லீபனோன் போன்ற காடுகள் போன்ற அந்த காடுகளில் பயனற்ற இருக்கக்கூடிய இடத்தையெல்லாம் திருத்தி செழிப்பான வயல்வெளியை கர்த்தர் கொடுக்க போகிறார். அது கொஞ்ச காலத்தில். அப்போ நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, சிலருடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலத்துக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்க, அந்த கொஞ்ச காலம் முடிவுக்கு வரக்கூடிய நேரத்தில் இருக்கீங்க. நீங்கள் அலர்ட்டாக இருக்கணும். அல்லேலூயா. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்ச காலம் பாடுகள் நேரத்தில் தேவனை விட்டு பின்வாங்கிடக்கூடாது, தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசத்தில் குறைஞ்சிடக்கூடாது, பரிசுத்தத்திலிருந்து நீங்கள் பின்வாங்கி விடக்கூடாது. நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்பாங்க, கஷ்டப்பட்டு ஜெபிக்கிறோம், கஷ்டப்பட்டு ஆலயத்துக்கு போகிறோம், நாங்கள் இவ்வளோ உபத்திரவத்தில் ஆண்டவர்கிட்டத்தில் வந்து நிற்கிறோம், எங்கள் வாழ்க்கையில் கஷ்டம் மாறலை, கண்ணீர் மாறலை, துயரம் மாறலை, இந்த உலகத்தில் கர்த்தரை தேடாதவன் இருக்கான், துன்மார்க்கமாக இருக்கிறவன் இருக்கான், அவன் எல்லாம் நல்லா இருக்கானே அப்படி தான் நிறைய பேர் கேட்பாங்க. இதுதான் பெரிய டெம்டேஷன் மனுஷனுக்கு, பெரிய சோதனையே அதுதான். அதை தான் நீங்கள் தாண்டி வரணும். பயம், அந்த உப்பரிக்கைக்கு மேலே சாத்தான் கொண்டு போய் அந்த வனாந்தரத்தில் 40 நாள் உபவாசம் முடிஞ்சு வந்த உடனே பாரு, இந்த உலகத்தின் ராஜ்யம் இதெல்லாம் நான் வச்சுருக்கேன், என்னை வணங்கினா எனக்கு கொடுப்பேன், நீ கீழே குதி, என்னென்னவோ சோதனைகளை கொடுத்து பார்க்குறான். ஆனால் கர்த்தர் ஜெயிக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையினால் ஜெயிக்கிறார், வசனத்தினால் ஜெயிக்கிறார். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாகன்னு சொன்னோன்னே விலகி போகிறான். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் மக்களே, சில சோதனை காலங்கள், அந்த கொஞ்ச காலத்தின் பாடுகள் நாட்களில் நீங்கள் கர்த்தர் இடத்துல நெருங்கி சேருவதற்கு நீங்கள் எப்பொழுதும் விழிப்பாக இருங்க. கர்த்தர் அதை கண்ணோக்கி கொண்டே இருப்பார். இப்போ நிறைய மக்களுக்கு அப்படி தான், உலகத்தின் மனிதர்கள் நம்மளை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்படுறாங்களே, நம்மளை காட்டிலும் நல்லா இருக்காங்களே, இதே பிசாசு கொண்டு வரக்கூடிய ஒரு தந்திரம் தான். உலகத்தின் மனிதர்கள், உலகத்தின் காரியங்களை பார்த்து நீங்கள் ஒரு நாள் என்ன பண்ணக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில் நீங்கள் ஆளுகை செய்கிறவங்களா உட்காருவீங்க. அல்லேலூயா. அதனால் இந்த நாட்களில் இந்த பூமியில் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு கிடைக்குதோ கிடைக்கலையோ,
ஆனால் 1000 வருட அரசாட்சி இந்த உலகத்தில் உண்டு. அந்த நாட்களில் நீங்கள் ஆளுகை செய்கிறவர்களாக உட்காருவீங்க. தேவ தூதர்களை கூட நீங்கள் நியாயம் தீர்க்கக்கூடிய அதிகாரத்தில் இருப்பீங்களாம். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுப்பார். அப்போ கொஞ்ச காலத்தில், நான் இன்னைக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கொஞ்ச காலத்தின் பாடுகளின் நாட்கள் எல்லாம் முடிவுக்கு வருவதாக. கொஞ்ச காலம் பட்டு கொண்டிருக்கிற கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு விடிவு உண்டாவதாக. கொஞ்ச காலம் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற வேதனைகள் சஞ்சலங்களுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவை கொடுப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி செழிப்பான காரியங்களுக்கு நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் ஒரு வாழ்க்கையில் ஒரு மனிதன் செழிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்னா இப்படி எல்லா காரியங்களில் கடந்து வர வேண்டியது ஒரு அவசியமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, சில செழிப்பு உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கு முன்பதாக இந்த வசனத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா, தேவரீர் எங்களை சோதித்தீர். சில சோதனைகள் மனிதனுக்கு அவசியம். சோதனை இல்லை அப்படின்னா சாதனை இல்லை. அல்லேலூயா. சோதனை இல்லைன்னா சாதனை இல்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சாதனை அப்படின்னா நீங்கள் சோதனைகளை அனுபவிக்கணும். படிக்கிற பிள்ளைகளுக்கு பரீட்சை ஒரு சோதனை. விளையாட்டு வீரர்கள் அந்த நாட்களில் திறமையை காண்பிக்கிறது ஒரு சோதனை தான். அப்போ சில சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் சில சாதனைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் வாழ்க்கையில் சோதனைகளை அனுபவிச்சிருக்கிறீங்க, சோதனையை அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க? என் சோதனைக்கு முடிவு வேணும்னு சொல்கிறவங்க ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்ப்போம். உங்களுடைய சோதனை எல்லாம் கர்த்தர் சாதனையாய் மாற்றுவாராக. உங்களுடைய சோதனைகள் எல்லாம் நீங்கள் சோதிக்கப்படுகிறது. உங்களுடைய பரிசுத்தம் சோதிக்கப்படும், உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்படும், உங்களுடைய உண்மை சோதிக்கப்படும். தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீங்க அப்படின்னா அது சோதிக்கப்படும். யோசேப்பு உண்மையிலே பரிசுத்தமானவர் தான். சோதிக்கப்பட்டதுனால தான் அவர் பரிசுத்தமானவர்னு தெரிஞ்சுது. எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் அந்த பரிசுத்தம் மட்டும் சோதிக்கப்படலைன்னா, அந்த பரிசுத்தம் மட்டும் சோதிக்கப்படலைன்னா யோசேப்பு அவர் பரிசுத்தமானவர்னு தெரியுமா? தெரியாது. அப்போ பரிசுத்தமாக இருக்கிறவர்களுக்கும் சோதனை வரும், உண்மையாக இருக்கிறவர்களுக்கும் சோதனை வரும். வேதத்தில் நிறைய காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையுள்ள மனிதன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீங்கள் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுறீங்களோ இல்லையோ, அதே புதிய ஏற்பாட்டில் தான் ஆண்டவர் இன்னொரு வார்த்தையை சொல்லியிருக்கார். கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவன் அநேகத்தில் ஆசீர்வதிக்கப்படுவோம். உங்கள் வாழ்க்கையில் கொஞ்சத்திலாவது நீங்கள் உண்மையாக இருக்கணும். அந்த கொஞ்சத்துலேயும் உண்மையாக இருக்கணும். உங்களுடைய வருகிற வருமானம் கொஞ்சமாக இருந்தாலும் அந்த கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக கர்த்தருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை நீங்கள் மனதார செஞ்சிடணும். உங்கள் வாழ்க்கையில் எனக்கு கொஞ்சம்தான் உண்மையாக இருக்க முடியுமா? அதில் கூட நீங்கள் உண்மையாக இருக்கணும். கர்த்தர் அதை பார்த்து அநேகத்தின் மீது அதிகாரியாய் வைப்பார். அப்போது நம்ம வேதத்தில் வாசிப்போம் ஒரு வேத பகுதியை. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 20 எடுத்து ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். யாத்ராகமம் 20. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம் உங்கள் முகத்திற்கு முன்பாக இருப்பதற்காகவும் தேவன் எழுந்தருளினார் என்றான். அல்லேலூயா. மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், உங்களை சோதிப்பதற்காகவும் நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு தம்மை பற்றும் பயம். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களும் சோதிக்கப்பட்டாங்க, பல விதத்தில் சோதிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த சோதிக்கப்படுகிற நேரத்திலெல்லாம் வழிகாட்டுவதற்கு மோசே, ஆரோன் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் எல்லா சோதனையிலிருந்து அவங்க ஜெயிக்கலை. எல்லா சோதனையிலிருந்து அவங்க ஜெயிக்கலை. கடைசி வரைக்கும் அவங்களுடைய முறுமுறுப்பை கண்டினியூ பண்ணிக்கொண்டே தான் இருந்தாங்க. தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சோதிக்கப்படுகிற நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாயிலிருந்து முறுமுறுப்பு வரும். நீங்கள் கவனமாக இருக்கணும். அந்த முறுமுறுப்பினால தான் தேவனுடைய உன்னதமான ஆசீர்வாதம், கர்த்தர் மகிமையாய் வைத்திருந்த கானானை சுதந்திரிக்க முடியாமல் போயிற்று. அல்லேலூயா. அப்போது சில நேரங்களில் சில சோதனைகளை கர்த்தர் அனுமதிக்கிறார். நீங்கள் உன்னதமான கானானை அனுபவிக்கணும். பூமிக்குரிய செழிப்பை விட்டுருங்க. பூமிக்குரிய செழிப்பெல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கறது ஒரு சாதாரண காரியம். ஆனால் தேவ மக்களுக்கு கானான் என்று சொல்லப்படுகிறது பரலோக ராஜ்யம், பரலோகத்தின் ஆசீர்வாதம். நீங்கள் நல்லா கவனிங்க. உங்கள் பணத்தினாலேயோ உங்கள் பொருளினாலேயோ உங்களுடைய செய்கைகளினாலேயோ பரலோகத்தை நீங்கள் சுதந்திரிக்கவே முடியாது.
அல்லேலூயா. பரலோகத்தை நீங்கள் சுதந்திரிக்கவே முடியாது, சுதந்திரிக்க முடியாது. அப்போ நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை வருவதற்கும் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கும் சில சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் அவசியம். எல்லா மனிதருக்கும் பரலோக ராஜ்யம் ரொம்ப முக்கியம். ஒரு மனிதனுக்கு ஆயுசு நாட்கள் நிறைவு பெற்ற பிறகு அந்த பரலோக வாழ்க்கை, அந்த பரதீசினுடைய வாழ்க்கை ஆரம்பமாகுது. அதுக்கு தான் சபை. உங்கள் வாழ்க்கையில் சும்மா ஆசீர்வாதத்தை சொல்வதற்கும், நோயிலிருந்து விடுதலை கொடுப்பார், பாடுகளிலிருந்து விடுதலை கொடுப்பார், நீ கஷ்டப்பட மாட்ட, நீ கண்ணீரெல்லாம் மாறும், எல்லாம் சரிதான். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளணும், உங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற விசாலமான கானான் தேசம் உண்டு. பரலோக ராஜ்யம் உங்களுக்கு உண்டு. இந்த உலகத்தின் பாடுகள் முடியக்கூடிய ஒரு இடம். சூரியனும் சந்திரனும் வெளிச்சம் கொடுக்கக்கூடாத கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் உண்டு. அதை எந்த நேரத்தில் யார் என்னைக்கு போகணும்னு தெரியாது, அது கர்த்தர் தான் கணக்கு. ஒருவேளை ஆண்டவருடைய வருகை இருக்கும், ஆனால் அந்த நாட்களில் அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம அதை இழந்து விடக்கூடாது. நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, கடைசி நேரத்தில் அதை இழந்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க. பாவ வாழ்க்கை, பரிசுத்தம் இல்லாதபடி தேவனை ஒருவனும் ஒரு காலம் சந்திக்க முடியாது, தரிசிக்க முடியாது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் அனுதினமும் நீங்கள் பரிசுத்தமாக இருக்கணும். கொஞ்சம் உண்மை, கொஞ்சம் பரிசுத்தம், அந்த கொஞ்சத்தில் இருக்கிற உண்மை, தம்மை பற்றுகிற பயம் உள்ளத்தில் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் சோதிச்சாராம். ஆண்டவரை பற்றுகிற பயம் எப்போவுமே இருக்கணும். எந்த காரியம் செஞ்சாலும் கர்த்தர் நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் மனதில் இருக்கணும். எந்த செயல் பண்ணாலும் நீங்கள் ஆண்டவருக்கு மறைவாகவும் ஆண்டவருக்கு தெரியாகவும் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. தேவனுடைய பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகள், ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்ற பிள்ளைகள் பரிசுத்தத்தில் கரெக்டாக இருக்கணும். விக்கிரக ஆராதனை காரியங்களில் நீங்கள் சரியாக முடிவெடுக்கணும். ஆண்டவரை ஆராதிக்கிற காரியங்களில் அதுக்கு முதலிடம் கொடுக்கணும். தேவனுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தில் கரெக்டாக இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். ஜெபத்தில் பரிசுத்தத்தில் நீங்கள் அதிகமாக இருக்கணும். ஆண்டவர் உலக பிரகாரமாக உங்களுக்கு நன்மை செய்வதெல்லாம் அவருக்கு ஒரு பெரிய காரியமே இல்லை. ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போய் நிற்கிறது ஒரு பெரிய காரியம், பெரிய சேலஞ்ச். ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கே அரிதான், ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கே அரிதான ஒரு காரியமாக. அப்போ நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கையில் சில சோதனைகள், ஆண்டவரை பற்றுகிற பயம் உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்காக, உங்கள் முகத்திற்கு உண்பதாக இருப்பதாக தேவன் எழுந்தருளினாராம். நான் இன்றைக்கி உங்களெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். சோதனையோடு கூட தப்பித்து கொள்ளக்கூடிய போக்கையும் கர்த்தர் உங்களுக்கு உண்டாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாளில் சில செழிப்பான கானான் தேசத்தின் அனுபவத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். கானான் தேசத்தின் நன்மைகளையும் கர்த்தர் கொடுக்க போகிறார். நாங்கள் அநேகர் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சில மக்கள் நாங்கள் இறப்பு வீடுகளுக்கு போவோம், அப்புறம் ஆறுதல் சொல்லி ஜோம் பண்ணிட்டு வருவோம். கொஞ்ச நாள் கழித்து அந்த மக்கள் கேட்பாங்க, இவங்க இறந்தவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, என் மனைவிக்கு தான் அதில் ரொம்ப அதிகமான தரிசனத்தை கொடுப்பார். எனக்கு ஒரு சில தரிசனங்களை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த இறந்தவர்கள், கர்த்தருக்குள்ளே மரித்தவர்கள், அந்த இருக்கிற ஸ்தலத்தை கர்த்தர் காண்பிச்சிருக்கிறார் நிறைய நேரத்தில். சிலரெல்லாம் அந்த ஸ்தலத்தில் இருக்கிறத பார்க்கும்போது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவரெல்லாம் எப்படி போனார்? அதான் வேடிக்கையாக சொல்லுவாங்களாம், ஒரு கணவர் மரித்து முன்னாடி போயிட்டாராம், கொஞ்ச நாள் கழித்து அந்த மனைவியும் மரித்து உள்ளே போனாராம். இப்போ பரலோகத்தில் கொடுப்பன கணவன் மனைவி பிள்ளைகள்னு கிடையாதான், ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிட்டாங்களாம். அப்படி கணவர் பார்த்து மனைவியை பார்த்து ஆச்சரியப்பட்டாராம், நீ இங்கேயும் வந்துட்டாரா, நீங்களாம் வரமாட்டீங்களா நினச்சேன் அப்படின்னாராம். இப்போ மனைவி சொன்னாங்களாம், நீ பண்ண கொடுமைக்கு கர்த்தர் எனக்கு எப்போவுமோ பரலோகத்தை எழுதி வச்சுட்டார் அப்படின்னு சொன்னாங்களாம். இது வேடிக்கையாக சொல்லப்பட்ட கதை. இங்கெல்லாம் வந்துட்டியா அப்படின்னு அவர் கணவர் கேட்க, அவர் சொல்லியிருக்காங்களா, நீ பண்ண கொடுமைக்கு எப்போவுமே கர்த்தர் என்ன பண்ணார், அநேக பாடுகளின் வழியாக பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசி வைக்கிற வசனத்தை நிறைவேற்றிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் காமெடிக்கு சொன்னால் கூட உங்கள் வாழ்க்கையில் பரலோகத்தின் நன்மைகளை நீங்கள் இழந்தே போயிடக்கூடாது, பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை நீங்கள் இழந்தே போய்விடக்கூடாது. இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிக்கணும் வேதத்தில். நீங்கள் என்னாகமம் 14:7 மாத்திரம் வாசிங்க, நம்ம ஜெபிக்க போகிறோம். என்னாகமம் 14:7 ஒருத்தர் வாசிங்க. நாங்கள் போய்
சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். அப்போ இதற்கு பின்னாடி வரக்கூடிய சம்பவங்கள் ரொம்ப முக்கியம். கவனிங்க, வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்து கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த கடைசி நாட்களில் நீங்கள் சோதித்து பார்க்கணும், எது உண்மை, எது சத்தியம், எது சத்தியத்துக்கு புறம்பாக போதிக்கப்படுகிறது, எது வேதத்துக்கு புறம்பாக போதிக்கப்படுகிறது, எது கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறது தேவ பிள்ளைகள் சோதித்து பார்த்து நீங்கள் என்ன பண்ணணும், உணர்ந்து கொள்ளணும். எத்தனை பேர் சோதித்து பார்க்குறீங்க? ஒரு ஊழியரை கூப்பிட்டு நம்ம இந்த இடத்துல அறிமுகப்படுத்தி நம்ம ஒரு செய்தி கொடுக்க ஒரு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படின்னா, நீங்கள் மார்க்கு போடக்கூடாது, மார்க்கு போடலாம் கூடாது, பாஸ்டரோட ஒன்றும் சுமார் தான் அப்படிலாம் சொல்லக்கூடாது. உண்மையாக சத்தியத்தை பேசுகிறாரா, சத்தியத்துக்கு புறம்பாக பேசுகிறாரா அப்படிங்கிறத நீங்கள் சோதித்து பார்த்து நலமானதை மாத்திரம் தான் நீங்கள் என்ன பண்ணணும் பிடித்து கொள்ளணும். அந்த நலமானது நீங்கள் செய்ய முடியாத கஷ்டமான காரியமாக இருக்கும். அப்போ எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து, அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு போவதற்கு முன்பதாக அந்த கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக அப்படியே போய் சோதித்து பார்க்குறாங்களாம். அது நல்ல மகா நல்ல தேசமாக இருந்துச்சாம். அது மகா நல்ல தேசமாக இருந்தது. ஆனால் அந்த தேசத்தை பற்றி என்ன பண்ணாங்க, அந்த நல்ல தேசத்தை குறித்து என்ன சொன்னாங்க, துர்ச்செய்தியை பரப்புனாங்களாம். கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பு வரணும், நீங்கள் துர்ச்செய்தியை பரப்புகிறவங்களா இருக்கக்கூடாது. என்ன செய்தியை பரப்புகிறவங்களா? தேவனுடைய பிள்ளைகள் துர்ச்செய்தியை பரப்புகிறவங்களா இருக்கக்கூடாது. நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயந்து நடுங்கி கட்டிலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிருப்பான். அப்படியா? அப்படி இல்லை. நீதிமான் துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். கவனிங்க, நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளணும், நீதிமானுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாக இருக்கும். அப்போ சுற்றி பார்த்து நல்ல ஒரு தேசத்தை சோதிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனால் துர்ச்செய்தியை பரவ பண்ணினார்களாம். அப்போது நீங்கள் சோதிக்கப்படக்கூடிய நேரத்தில் சில துர்ச்செய்திகளை கேட்கும் பொழுது அந்த துர்ச்செய்திகளினால் நீங்கள் துவண்டு போகக்கூடாது. துர்ச்செய்தியோ உங்களை பயப்படுத்தப்படக்கூடிய செய்தியோ எதை கேட்டாலும் சரி நீங்கள் தைரியமாக இருக்கணும். அந்த தைரியத்தை தான் கர்த்தர் பார்க்குறார். அது மாத்திரமல்ல, கர்த்தரை நம்பி திடனாக இருக்குமா. தேவனுடைய பிள்ளைகள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்கள் கர்த்தரை நம்பி திடனாக இருப்பதற்கு நீங்கள் அழைக்கப்படுகிறீங்க. அப்போ இந்த நாளில் 2 காரியம் பார்த்துருக்கணும். செழிப்பான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து வைப்பார். அல்லேலூயா. சோதிக்கப்படும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சோதிக்கப்படுகிற நேரங்களில் கர்த்தர் உங்களுக்கு உண்மையாய் கர்த்தர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். அதனால் கர்த்தர் உங்களை வாழ்க்கையில் வருகிற ஜூன் மாதத்திலேருந்து சில செழிப்பான நன்மைகள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. அதுக்கு தான் கர்த்தர் உங்களை இந்த மாதத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சில செழிப்பை நீங்கள் பார்க்க போகிறீங்க, சில செழிப்பான நன்மைகளை பார்க்க போகிறீங்க. உங்களுடைய வறட்சியை கர்த்தர் மாற்றப் போகிறார். சில கண்ணீரை கர்த்தர் மாற்றப் போகிறார். சில வேதனைகள் உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகிறது. சில சஞ்சலங்களுக்கு கர்த்தர் முடிவை வைத்திருக்கிறார். தேவரீர் எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். எங்களை வலையிலே அகப்படுத்தி எங்கள் இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர். ஒரே ஒரு வேத வசனத்தை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் உள்ள 43ஆம் அதிகாரத்தினுடைய 2வது வசனத்தை வாசித்து நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோட இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வசனத்தின்படியே உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன். தீயை தாண்டி வருவீங்க, தண்ணீரை தாண்டி வருவீங்க. இந்த இடத்துல போட்டப்பட்டிருக்கபடி நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீங்கள் எல்லாம் சில தண்ணீர்களை கடக்க போகிறீங்க.
இந்த வருடத்தில் சில தண்ணீர்களை கடக்க போகிறீங்க, சில ஆறுகளை, சில சமுத்திரங்களெல்லாம் கடந்து போக போகிறீங்க. உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். ஆறுகளை கடந்து போகக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், சமுத்திரங்களை கடந்து போகக்கூடிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் கொடுப்பார், நன்மைகளை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, தீயை கடந்து போகும்படி கர்த்தர் உதவி செய்வார். தீ என்பது மனிதனுடைய வாழ்க்கையில் எழும்பக்கூடிய, திடீர்னு எழும்பக்கூடிய பிறவிதமான போராட்டங்கள். இதிலெல்லாம் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து, நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உண்மையில் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. எழுந்து நிற்போம். இந்த வசனத்தின்படியே சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார், சில நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார், சில கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார், சில செழிப்பான நன்மைகளை. இன்னைக்கு கர்த்தர் எந்த காரியத்தில் உங்களோட பேசியிருக்காரோ அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் எதற்கெல்லாம் உங்களோட பேசினாரோ, கர்த்தர் எதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பேசி கொண்டிருந்தாரோ அதுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாரும் எழுந்து நிற்போம். ஜெப நேரம். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு செழிப்பை பார்க்கணும். தேவ பிள்ளையே, எத்தனை வறட்சி உங்கள் வாழ்க்கையில், எத்தனை வேதனை உங்கள் வாழ்க்கையில், எத்தனை சஞ்சலம் உங்கள் வாழ்க்கையில், எத்தனை கண்ணீர் உங்கள் வாழ்க்கையில், எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கிறீங்க. சில கண்ணீர் வழியாக போய் கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீர அறுவடையை கர்த்தர் கொடுக்க போகிறார், கம்பீர நன்மைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். சில வேதனைகள், சஞ்சலங்கள் எல்லாம் மாறப்போகுது. மனிதர்கள் தலையில் ஏறி போன அனுபவத்தோடு சிலர் நின்று கொண்டு இருக்கிறீங்க. சில மனிதர்கள் உங்கள் தலையில் ஏறி மிதிச்சிருக்கிறாங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாதபடி, நீங்கள் வாழ்க்கையில் சில அற்புதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடாதபடி ஏறி மிதித்த அனுபவத்தில் தான் நீங்கள் நிற்கிறீங்க. சிலரெல்லாம் உங்கள் தலையில் குட்டி இருக்கிறாங்க. உங்கள் இடுப்புகள் மேலே வருத்தமான பாரம் ஏற்றப்பட்டிருக்கிறது. கர்த்தர் அதையெல்லாம் பார்த்துருக்கிறார். தேவ பிள்ளைய எல்லாம் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பிங்க. தெய்வ மக்களை ஜெபிக்க ஆரம்பிங்க. விசுவாச ஜனங்களை ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்கள் வாழ்க்கையில் செழிப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஓ, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். சொல்லும், ஆண்டவரே, தீ போல இவ்வளோ பிரச்சனை இருந்துச்சுப்பா, எங்களுக்கு விரோதமாக யோர்தான் நதி தண்ணீர் எலும்புச்சுப்பா, அதெல்லாம் நாங்கள் கடந்து வந்தோம்னு சொல்லி நீங்கள் ஒரு சாட்சியாக நிற்கணும். எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி எல்லாம் இந்த ஜெப நேரத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி 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 என்று சொல்லி இந்த ஜெப நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறவரெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். இந்த ஜெப நேரத்தில் துதித்து கொண்டிருக்கிறவங்களை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். உங்களுடைய நிலைமைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றப் போகிறார். சில தண்ணீரின் அனுபவங்கள், ஓ, இந்த நெருப்பின் அனுபவங்களை எல்லாம், அனுபவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. எல்லாம் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஓ, தீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ரிபாலா கதர துரதன சந்தரபாலபா, ஓ ரெமெனே ஷகலா துரதன ரிபாலா துரதனமா. ஆண்டவரே உமக்கு நன்றி. ரிபாலா ஷங்கர் ரபாலா துரா திடரக தரபா. சில தீயின் அனுபவங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. சில கண்ணீரின் அனுபவங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. அந்நிய பாஷையை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் எல்லாம் அபிஷேகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. சில அபிஷேகத்தை கர்த்தர் தீ போல உங்க மேல வைக்கிறார். ஒரு நெருப்பின் அபிஷேகத்தை கர்த்தர் உங்கள் வைக்கிறார். ஒரு நெருப்பின் மகிமையை கர்த்தர் உங்கள் மேல் வைக்கிறார். சிலர் மேல நீங்க தீயை தாண்டி வரக்கூடிய 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினியை தாண்டி வரக்கூடிய அந்த அபிஷேகம் உங்கள் மீது வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ரிமாலா ஷகா லபாரா ஊரி தெனாது ரிவிதிரி மந்தனம் ரீஜனம் லீ ரகாதா நராது ஷெகரபாலா பரபா. நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நல்லவரே, வல்லவரே, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எப்பொழுதும் காணிக்கை தசம பாகங்களை எடுத்துக்கொள்ளுங்க. உங்க கரங்களில் இருக்கக்கூடிய காணிக்கைகள் உங்க வாழ்க்கையில ஒரு செழிப்பை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியம். இந்த மாதமெல்லாம் உழைத்து கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வருமானத்தில் உன் விளைவாலும் உன் பொருளாலும் உன் உழைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்பொழுது உன் ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டு ஓடும். உங்க வீட்டுக்குள்ள நன்மைகள் புரண்டு ஓட வேண்டும், செழிப்புகள் புரண்டு ஓட வேண்டும். உங்க கைகளில் இருக்கிற காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
தசம பாகங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதெல்லாம் ஒரு உள்ளங்கை மேகம். நீங்க செழிப்பை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு நன்மை. பிதாவே, பிள்ளைகள் கரங்களில் வைத்திருக்கிற காணிக்கைகள் தசம பாகங்களை எல்லாம் ஆசீர்வதிக்கிறோம். கொடுக்கிற உம்முடைய ஜனங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கிருபையினாலும் நன்மையினாலும் பெருக பண்ணுவீராக. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இப்பொழுது ஒரு பாடலை பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்தி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆமேன், ஸ்தோத்திரம். வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. வெறுமையானதை முன்னறிந்ததால் தேடி வந்து என் படகில் ஏறிக்கொண்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. இரவு முழுவதும் பிரயாசப்பட்டும் நிரம்பாத என் படகை நிரப்பிவிட்டாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. கர்த்தரை தெய்வமாக கொண்டோர் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. வேண்டும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஜெபிக்கும் போதெல்லாம் என் பதிலானாரே. வாழ்க்கை முழுவதும் என் துணையானாரே. ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய், ஆராதிப்போமே அவரை முழு மனதாய், ஆராதிப்போமே அவரை தலைமுறையாய். கர்த்தரை தெய்வமாக கொண்டோம் இதுவரையில் வெட்கப்பட்டதில்லை. அவரையே ஆதரவாய் கொண்டோர் நடுவழியில் நின்று போவதில்லை. அல்லேலூயா. எல்லாம் ஒரு விசை கூட அப்படியே கண்களை மூடுங்க. கொடுத்திருக்கிற உங்க கரங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனதார நான் மீண்டும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இவ்வளவோ உங்களுடைய தேவைகளுக்கு மத்தியில் கொடுத்த கரங்களை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையை பெருக பண்ணி தயவினால் நிரப்பி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாறி போகட்டும். குறிப்பாக +2 10th எழுதின எல்லா தேவ பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்து பிள்ளைகள் நல்ல உயர்ந்த கல்வியிலே படிப்பார்களாக. அது மாத்திரமல்ல, படிப்புக்காக தேவையோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் தேவ ஜனங்களுக்கும் கர்த்தர் நல்ல பண தேவைகளை எல்லாம் கர்த்தர் சந்திப்பாராக. கல்லூரி ஃபீஸ், காலேஜ் ஃபீஸ் என்று சொல்லி எந்த ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் எல்லா பண தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. வாடகை தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இஎம்ஐ கட்டணும்னு இருக்கிறவங்களுக்கு அதையெல்லாம் சந்திப்பீராக. ஆண்டவரே கர்த்தர், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய். இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நடத்துவீராக. தேவ மகிமையும் தேவ கரமும் கூட இருக்கட்டும்.
இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தனுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த காலை ஆராதனையிலே கலந்து கொண்டு கர்த்தரை ஆராதித்து உங்கள் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவருடைய வருகை பரிந்தம் தங்கியிருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் ஆமென் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம், செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. செங்கடலை கடந்து செல்வே, யோர்தானை மிதித்து நடப்பே. எரிகோவை சுற்றி வருவே, எரிகோவை சுற்றி வருவே. எக்காலம் ஓதி ஜெயிப்பே, எக்காலம் ஓதி ஜெயிப்பே. ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை மாலையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அநேகரை கர்த்தர் வெற்றியினால் நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.